ஓகே, நம்ம ஆரம்பிச்சிருவோமா? இன்னொருத்தவங்க தெரியல. எஸ், குட் ஈவினிங். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து டீச்சிங் ஆப்டிடியூட் எஜுகேஷன் மெத்தடாலஜி பார்த்துருக்கோம். 3 கிளாஸா பார்க்குறோம். இது 4th கிளாஸ். சரிங்களா? இந்த கூகுள் கிளாஸ் ரூம் நம்ம ஒரு கோட் கொடுத்துருக்கேன். இந்த கோட் வாங்கிக்கோங்க, அதை என்ரோல் பண்ணிக்கோங்க. சரியா? காமர்ஸும் அதிலேயே கண்டினியூ பண்ணிக்கலாம். எஜுகேஷன் மெத்தடாலஜி 5 கிளாஸஸ் நடக்கும். இது 4th கிளாஸ். ஓகே, அதுல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ் அதுல இருக்கு, பிளஸ் பவர் பாயிண்ட், அப்புறம் ஒரு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் லிங்க் போட்டிருக்கேன். அந்த டெஸ்ட் கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, வீடியோஸ் பல, அதுக்கு முன்னாடி 3 கிளாஸ் வீடியோ இருக்கு. 3rd கிளாஸ் வீடியோ போட்டேன்ல, 3rd கிளாஸ் வீடியோவும் போட்டிருக்கேன். அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயா இருக்கப்ப கேளுங்க, ஏதாவது டவுட் இருந்தாங்க. சரிங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, நம்ம வந்து கைட்லைன்ஸ் ஃபார் அட்டெண்டிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சோம் எஜுகேஷன் மெத்தடாலஜில. ஸோ ஸ்கிரிப் கைட்லைன்ஸ் 5 புல்லட்டின் பாயிண்ட் கொடுத்தேன். கைட்லைன்ஸ் ஃபார் அட்டெண்டிங் கொஸ்டின்ஸ் இன் எஜுகேஷன் மெத்தடாலஜி, சைக்காலஜி ரிலேட்டட் கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். அடுத்து வந்து டெஃபினிஷன் ஃபார் த டேர்ம் எஜுகேஷன், யுனெஸ்கோ டெஃபினிஷன், அதுக்கு முன்னாடி என்ன டெஃபினிஷன் அப்படின்றத பார்த்தோம். தென் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் ஆன் எஜுகேஷன், 10 கோட்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஃபேமஸ் கோட் மட்டும் பார்த்தோம். பட் இந்த மாதிரி ரொம்ப கோட் உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நேச்சர் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் டீச்சிங், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங், அது கவர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் எய்ம், எஜுகேஷனுடைய எய்ம், யுனெஸ்கோ எய்ம், இண்டிவிஜுவல் எய்ம், சோசியல் எய்ம் அப்படின்னு பார்த்தோம். தென் எய்ம் ஆஃப் எஃபெக்டிவ் டீச்சிங், ஆஸ்க்னு ஒரு ஃப்ரேம்வொர்க் பார்த்தோம். ஆட்டிடியூட், ஸ்கில்ஸ், நாலேஜ். அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் an ideal teacher. If you are an ideal teacher, what are the characteristics you should possess ங்கிற மாதிரி characteristics. அப்புறம் பெடகாஜி, பெடகாஜில வாட் இஸ் கரிக்குலம், கரிக்குலம்ங்கிற வேர்டு, வாட் இஸ் த ரூட் வேர்ட் ஆஃப் கரிக்குலம், அது கொஞ்சம் நோட் பண்ணிக்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண சொன்னேன். ஞாபகம், கரிங்கிற வேர்ட்ல CURRIE அப்படின்றத ஒரு வேர்டு வரும், அதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அது என்னன்னு சொன்னேன், லட்டின் வேர்ட். வாட் இஸ் த மீனிங், அதை செக் பண்ணிக்கோங்க. கரிக்குலம், அப்புறம் லெசன் பிளான், ஸ்கோப் அண்ட் சீக்வன்ஸ், அதை பத்தி பெடகாஜில பார்த்தோம். லெசன் பிளானுக்கும் ஸ்கோப் அண்ட் சீக்வன்ஸ்க்கு என்னென்ன டிஃபரன்ஸ், ஓகே, லெசன் பிளானுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஸ்கோப் அண்ட் சீக்வன்ஸ் சிக்னிஃபிகன்ஸ், ஸ்கோப் அண்ட் சீக்வன்ஸ் உடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன. அப்புறம் டீச்சிங் லேர்னிங் சிச்சுவேஷன், என்விரான்மெண்ட், டீச்சிங் லேர்னிங் என்விரான்மெண்ட், டீச்சிங் லேர்னிங் சிச்சுவேஷன். Then educational theories, levels of mind, teaching methods, teaching methods. Teaching methods நம்ம பார்க்க போறோம். So today class we will be discussing on teaching methods, learning methods, teaching aids. Teaching aids na tools used for teaching aids. அப்புறம் வந்து லேர்னிங் ஸ்டைல்ஸ்,
types of learners, learning styles, types of learners. Next, multiple intelligence. Then evaluation system, elements, types, functions. Then learning disabilities, right? கற்றுக்கொள்வதற்கான disabilities, learning disabilities. Then history of education, possibly இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். history of education கொஞ்சம் ஜெனரல் சிக்கன் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டீச்சிங் மெத்தட்ஸ்ல வந்து டீச்சிங் மெத்தட்ஸ் ட்ரெடிஷனல் மெத்தட், மாடர்ன் மெத்தட்னு பிரிக்கலாம். ட்ரெடிஷனல் மெத்தட்ல வந்து 5 கேட்டகரியா பிரிக்கிறாங்க டீச்சிங் மெத்தட்ஸ். Teaching methods are categorized into 4 under traditional method. அதுல வந்து first one method வந்து idealism method. Idealism method. Second one வந்து naturalism method. ட்ரெடிஷனல்லையே 4 கேட்டகரி இருக்கு. ஐடியலிசம், செகண்ட் நேச்சுரலிசம், தேர்ட் வந்து பிராக்மெட்டிக் மெத்தட். Fourth, existentialist method. ஃபர்ஸ்ட் ஐடியலிசம் மெத்தட். ஐடியலிசம் மெத்தட் வந்து ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க. பழைய காலத்துல வந்து சைக்காலஜில எஜுகேஷன் பத்தி டிஃபைன் பண்ணாங்க எல்லாருமே ஐடியலிசம் மெத்தட்ல வருவாங்க. சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஐடியலிசம் மெத்தட்ல வரும். சாக்ரட்டிஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் ஆன் எஜுகேஷன். இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஸ்டினிங் மெத்தட் இஸ் நத்திங் இஸ் எஜுகேஷன், டீச்சிங் அப்படின்னு சொல்றாரு. கொஸ்டினிங் மெத்தட் தான் டீச்சிங் அப்படின்னு சொல்றாரு சாக்ரட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல சொன்னது சாக்ரட்டிஸ் சொன்னது கொஸ்டினிங் மெத்தட் இஸ் டீச்சிங். அதான் அவருடைய ஐடியலிசம். பிளாட்டோ நெக்ஸ்ட் வந்து பிளாட்டோ அவருடைய அக்கார்டிங் டு பிளாட்டோ அவருடைய ஐடியா பிரகாரம் வந்து கான்வர்சேஷன் இஸ் டீச்சிங். கான்வர்சேஷன் இஸ் டீச்சிங் அப்படின்னு சொல்றாரு. கான்வர்சேஷனல் மெத்தட். Next, Aristotle. Aristotle வந்து gave two approaches. ஒன்னு வந்து inductive method, இன்னொன்னு deductive method. அது இப்ப மாடர்ன் டீச்சிங்லயும் அது வரும். இந்த லாஜிக்கல் ரீசனிங்ல தான் அதை வச்சுதான் அப்ளை பண்ணுவாங்க. Next, Hegel நேம் வந்து ஹேகல், HEGEL.
your idea is logical teaching using the logical. So I was not stressed on the any assumptions, any assumption or concept has to be stated as assertion. Then we have to explain the reason. Reason 1, 2, 3. Logical. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அசர்ஷன் வந்து ஏன்னு கொடுப்பாங்க, ரீசனுக்கு வந்து ஆர் கொடுப்பாங்க. ஆப்ஷன்ஸ் எப்படின்னா அசர்ஷன் இஸ் ரைட், reason is also right. Both assertion and reasons are right. Reason has the right explanation to the assertion. That's one option. Second option is assertion is wrong but reason is correct. Third option is assertion and reason both are wrong but correct, but reason is not correct explanation to assertion. Fourth option, both reason and assertion are wrong. Another question statement. This is model question. Hegel's approach. Hegel's logical approach. Next, pastoralists. Pastoralists. Christian and the number of that. Use name. Christian name. The name, the meaning la use pannuvom. Pastoralist. The self-activity method. Self-activity method. Pastoral is Kutrupadi. Education is a self-activity method. Next, Herbert. Herbert name இதுக்கு முன்னாடி வந்துருச்சு, ஞாபகம் இருக்கா? Herbert கூற்றுப்படி இது வந்து discussion and dialogue method. Discussion and dialogue method. Herbert. Discussion, dialogue, debate, right? Debate வைக்கிறது. Quiz cum debate னுவாங்க. அதாவது they will give you 4 options. All the 4 options are correct according to different perception. அப்ப ஒரு பெர்செப்ஷன் ஒருத்தர் இந்த ஆன்சர் சொன்னாருன்னா அவருடைய பெர்செப்ஷனை அதுல எக்ஸ்பிளைன் பண்ணுவார், ரைட்? இன்னொருத்தர் இல்ல இது வாய்ப்பு இல்லை, இதுக்கு வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இதான் ஆன்சர் சொன்னாருன்னா அவருடைய பெர்செப்ஷனை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கு குவிஸ் கம் டிபேட். டீச்சிங்னா இதுல இந்த மாதிரி இந்த மெத்தட் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இவருடைய ஐடியாலஜி. நெக்ஸ்ட் ஃப்ரோபல் ஞாபகம் இருக்கா? ஃப்ரோபல் கிண்டர் கார்டன் வந்து ஆரம்பிச்சவர். கிண்டர் கார்டன்ங்கிற கான்செப்ட் ஆரம்பிச்சவர். அவர் ஆரம்பிச்ச ரீசன் வேற, 40,000 ரூபாய் ஃபீஸ் கட்டிட்டு இருக்காங்க இல்ல. ஃப்ரோபல், FROEBEL, ஃப்ரோபல். அவருடைய ஐடியாலஜி என்னன்னா ஸ்கூல் இஸ் ஏ கார்டன், ஸ்டூடெண்ட்ஸ் டெண்டர்ஸ் த பிளான்ட் அப்படின்னு வரும், ரைட்? எஜுகேட்டர் இஸ் த கேர்ஃபுல் கார்டனர். அவருடைய ஐடியாலஜி ஸ்கூல் இஸ் த கார்டன், students are tender of plant, the educator is the careful gardener அப்படிங்கிறது அவருடைய ஐடியாலஜி. கிண்டர் கார்டன் ஆரம்பிச்சார். நெக்ஸ்ட் உபனிஷத் பீரியட்ல வாட் இஸ் த ஐடியாலஜி? உபனிஷத் பீரியட் சான்ஸ்கிரிட் உபனிஷதம், அதாவது எழுதி வைக்கப்படாத கல்வி முறை இருந்த காலம், குருகுல கல்வின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உபனிஷத் ஐடியாலஜி பீரியட்ல இன்ஃபார்மல் டயாலெக்டிக் அப்படின்வாங்க. இன்ஃபார்மல் டயாலெக்டிக் ராமகிருஷ்ணர் வந்து விவேகானந்தர் சொல்லி கொடுத்தாங்க. இன்ஃபார்மல் டயாலெக்டிக். உபனிஷத்
இன்ஃபார்மல் டயாலக்டிக். தீட்சை கொடுக்குறான்னு சொல்றாங்க, குரு கிட்ட தீட்சையை வாங்கிட்டாரான், அவர் தலையை தொடுவாரு தீட்சை. உபனிஷத் பீரியட்ல அது எவால்வ் ஆனது, யாருமே ஸ்பெசிபிக் இல்ல, உபனிஷத் பீரியட்ல அது எவால்வ் ஆனது. இன்ஃபார்மல் டயாலக்டிக். ஃப்ரோபல், ஃப்ரோபல் FROEBEL. கேஜி ஸ்கூல்ல ஆரம்பிக்கிற ஃப்ரோபல். The school is the garden. Student enters the plant. Educator is the careful gardener. Frugal. Upanishad period. The Upanishad period, the informal dialectic சொல்றாங்க இல்லையா, அது வந்து discussion and lecture method. Discussion and lecture method. எல்லாத்துலயும் ஒரு ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன், ரைட்? சாக்ரட்டிக்ஸ் வந்து கொஸ்டினிங் மெத்தட், பிளாட்டோ வந்து என்ன சொன்னேன், கான்வர்சேஷனல் மெத்தட், அரிஸ்டாட்டில் வந்து இண்டக்டிவ் டிடக்டிவ் ரீசனிங், டிடக்டிவ் மெத்தட், ஹேகல் லாஜிக்கல் ரீசனிங், பாஸ்டோலிக் செல்ஃப் ஆக்டிவிட்டி, ஹெர்பர்ட் discussion and dialogue, debate, adile debate is Froebel வந்து kindergarten KG start, basic of education. Next Upanishad period வந்து informal dialogue, இதுல தான் informal dialogue, discussion, இன்னொன்று வந்து lecture, discussion and lecture. நெக்ஸ்ட் நேச்சுரலிசம் மெத்தட். இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஐடியலிசம் தான் நம்ம இப்போ பார்த்தது. ஓகே, இது மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம், சூஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் தான் கேட்கலாம். நெக்ஸ்ட் நேச்சுரலிசம், நெக்ஸ்ட் கேட்டகரி. இதுவும் ட்ரெடிஷனல்ல வர்றது தான், இப்போ பார்க்கறது எல்லாமே ட்ரெடிஷனல் தான். நேச்சுரலிசம் மெத்தட். நேச்சுரலிசம் மெத்தட் சொன்னது யாரு நம்ம இருக்க, அது முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். Froebel நேமோட இந்த நேம் அடிக்கடி வரும். ரோஸ் learning by living, learning by doing. So he said education is a process of living. அப்படின்னு சொன்னாங்க. Education is a process of living. So education can be assessed based on actual experience. அப்படின்னு சொன்னாங்க. Based on actual experience. Education can be assessed based on actual experience. Concept email or concept. Learning by doing. Learning by doing. ITI Polytechnic and the concept la vandadu, it's learning by doing, through learning by doing. Intensive programs, projects adala learning by doing method la email. This naturalism avada. Next vandu pragmatic method. Pragmatic method la enna solranga, experimental teaching. Experimental teaching, pragmatic method la experimental teaching. இப்போ நமக்கு physics lab, chemistry lab எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த pragmatic method ல வரும். Experimental teaching.
அப்புறம் laboratory experience. Laboratory experience. So the project method. இதுலயே வர pragmaticலயே வருது project method. Project method. இதுல இன்னொரு important name இது. Davis theory. என்னது? John Davis. Project method. Pragmatic method. Next, last traditional last existentialist method. Right. It is a part of Socratic approach. It is an exploration of Socratic approach. It is an exploration of Socratic approach. Case study analysis method comes under existentialist method. Case study analysis or situation கொடுத்துனா situationல if you are in that position, how will you react? அப்படின்னு கேட்குறது. Existentialist method, case study analysis method வந்து இதுல வரும். Case study analysis ஒரு class வந்து existentialist exploration of Socratic approach. Socrates நம்ம முன்னாடி சொன்னோம்ல, questioning method னு சொன்னோம்ல, exploration of Socrates approach. நம்ம இதுக்கு முன்னாடி இது சொல்றப்ப ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். theories பாக்குறப்ப ask questions, refine the answer, again put up the question, and then you will till push up the same question till you get the final answer, final solution for that problem அப்படின்னு சொன்னேன். அது வந்து it comes under existentialism. அது எந்த theoryல சொன்னேன்? ஞாபகம் இருக்கா? லேர்னிங் theory. கரெக்ட். இதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னா, டீச்சர் cannot impose his or her own ideaங்கிறது தான். டீச்சிங்ல டீச்சர் should not impose his or her own idea or ideals, ideologies, values upon students. So teacher cannot impose his or her own ideas, ideologies and values upon students. இந்த கான்செப்ட்ல தான் இது உருவாகும். இந்த எக்ஸிஸ்டென்சியலிஸ்ட் தியரி வந்து ப்ரொபோன் பண்ணது. ஒரு இன்ஸ்டிடியூட்ல வந்து ஒருத்தர் ஹெட், ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல ஹெட் வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அட்டெண்டன்ஸ் இஸ் மேண்டேட்டரி, இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. மினிமம் 80% கிளாஸ் அட்டெண்டன்ஸ் இருக்கணும், பிசிக்கல் அட்டெண்டன்ஸ் இருக்கணும். நீ எம்எல் எடுக்கிறது, ஓடி போறது, அதெல்லாமே மிச்சம் இருக்க 20%ல பார்த்துக்கணும். 80% கம்பல்சரி அட்டன் பண்ணாதான் நீ செமஸ்டர் எழுத முடியும். சும்மா அட்டன் பண்றது இல்ல, கிளாஸ்ல வந்து உட்கார்றது இல்லை. should be attentive in the class. அப்பதான் நீ அட்டெண்டன்ஸே கொடுன்னு ப்ரொஃபசர்டே டீச்சர்டே சொல்லிடுது. don't give attendance just for sitting in the class அப்படின்னே சொல்லிடுது ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஹெட் ஒரு பீரியட்ல. ரைட். அப்புறம் ஒரு வாட்டி இன்ஸ்டிடியூஷன் ஹெட்ஸ் சேஞ்ச் ஆவாங்க இல்லையா, ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் ஹெட் வர. he is so lenient. அவன் இன்ட்ரெஸ்ட் இருந்தா வரட்டும், don't compel them to come to class. so 60% attendance is enough. அந்த 60%ல கூட exclude ODs and medical leaves. Right. Give them, if they are not attending even that 50%, 50 to 60, just warn them and leave. Less than 50, charge some fine. That's it. Don't compel them to come to class. அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வந்தவருடைய ஐடியாலஜி. ரைட். இது எல்லாமே it comes under existentialist.
தட்ஸ் வாட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொருத்துக்குமே ஒரு ஐடியா இருக்கும், ஒரு ஐடியாலஜி இருக்கும், ரைட்? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கு. தட் யூ நீட் டு ரெஸ்பெக்ட். ஸோ வாட் எவர் த ப்ராப்ளம், வாட் எவர் வி டிஸ்கஸ் இன் கிளாஸ், ஸ்டூடெண்ட் ஹாவ் டு ரெஸ்பாண்ட். இட்ஸ் நாட் தட் யூ ஹாவ் டு இம்போஸ் ஆஸ் எ டீச்சர். அப்படிங்கிறது வர்றதுதான் எக்ஸிஸ்டென்சியலிஸ்ட் மெத்தட். லீவ் தம் ஃப்ரம் அட் தேர் ஓன் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் இஸ் இன் தேர் கோட் அப்படிங்கிற மாதிரி. லீவ் தம் அட் தேர் ஓன் கோட். நீ எடுத்து இவன்ட்ட தான் பால் இருக்கணும் கொடுக்காதுங்கிறது தான் எக்ஸிஸ்டென்சியலிஸ்ட். ஸோ இதுல வந்து ரொம்ப இது பார்த்துருக்கோம். இதுல 1 மார்க் எம்சிக்யூ வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு, ரைட்? ட்ரெடிஷனல் மெத்தட். நெக்ஸ்ட் மாடர்ன் மெத்தட்ஸ். இப்போ இது வரைக்கும் பார்த்தது ட்ரெடிஷனல். ட்ரெடிஷனல்ல ஐடியலிசம், naturalism, pragmatic and existentialist. Idealismல there are few people important. எத்தனை பேர்? 2 4 6 7 8 8 மெத்தட்ஸ் பார்த்திருக்கோமா? 8 இது பார்த்திருக்கோம், ரைட்? ஐடியலிசம்ல. நேச்சுரலிசம்ல ரோசோஸோடைய தேரி தான், அந்த இமெயிலுடைய தேரி, லேர்னிங் பை டூயிங். பிராக்மேட்டிக் மெத்தட்ல இட்ஸ் பியூர்லி ஆன் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ். டெவிஸ் தேரி ஃபுல்லா இதுல வராது. டெவிஸ் தேரி வந்து இதுல ரிலேட் ஆகுது, அதனால இங்க எக்ஸ்பிளைன் பண்ணேன், ரைட்? பிராக்மேட்டிக் அப்ரோச் மெத்தட். எக்ஸிஸ்டென்சியலிஸ்ட் மெத்தட் சாக்ரட்டிக் அப்ரோச்சோட ஒத்து போகுது. சாக்ரட்டிக் அப்ரோச் இல்ல, அது சாக்ரட்டிக் அப்ரோச்சோட ஒத்து போறது. கேஸ் ஸ்டடி அனலைசிஸ் எல்லாமே இதுல. பி ஸ்கூல் அந்த மாதிரி அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மாடர்ன் டீச்சிங் மெத்தட். மாடர்ன் டீச்சிங் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஃபரன்சியல் டீச்சிங். இன்ஃபரன்சியல் டீச்சிங். Inferential teaching method. Next, deductive method. Deductive method. Third, inductive method. Activity method. Activity method or playway method. Playway method. பிளேவே அசஸ்மெண்ட் சொல்றோம்ல, இந்த ஆரம்பத்துல லாஸ்ட் 3 இயர்ஸ் முன்னாடி அதிகமா ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. பிளேவே அசஸ்மெண்ட் சொல்றோம். அது வந்து பிளேவே மெத்தட். பிளேவே மெத்தட் விளையாட்டு மூலமா சொல்லி தர்றது, ஏதோ ஒரு ஸ்மால் கேம் வச்சு சொல்லி தர்றது. நெக்ஸ்ட் மைக்ரோ டீச்சிங் மெத்தட். இது அடிக்கடி இந்த கொஸ்டின்ஸ் கேள்வி கேட்கிறாங்க. மைக்ரோ டீச்சிங். மைக்ரோ டீச்சிங் மெத்தட். நெக்ஸ்ட் பிளண்டட் டீச்சிங் மெத்தட். பிளண்டட் இதுவும் அடிக்கடி கேட்குறது. இதெல்லாம் நீங்க ரொம்ப இடத்துல இந்த மாதிரி நட்ராஜ் மாதிரி எஜுகேஷன் போஸ்டர் பார்த்தா கூட சொல்லியிருப்பாங்க, பிளண்டட் டீச்சிங் மெத்தட் அப்படின்னு. பர்டிகுலரா அந்த கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப இன்ஸ்டியூட் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க, பிளண்டட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஃபிளிப்டு கிளாஸ் ரூம். ஃபிளிப்டு டீச்சிங் மெத்தட். ஃபிளிப்டு டீச்சிங் மெத்தட். ஃபிளிப்டு FLIPPED. ஃபிளிப்டு டீச்சிங் மெத்தட். Next, team teaching. Team teaching. Team teaching method. Next, interactive teaching method. Interactive teaching method.
disguised teaching. Last one, the disguised teaching method. Total 10 methods. 10 methods, right? Disguised. 11. எப்படி 10 தான் வரும். Inferential, deductive, inductive, activity, micro, blended, flipped, team teaching, interactive, disguised teaching. 10. நம்ம ஆக்டிவிட்டியும் பிளேவேயும் ஒண்ணுதான். Inferential teaching. First inferential teaching na opinion polling nu solluvom. Class level opinion polling. ஒரு theory வந்து சொல்லி கொடுத்துட்டு what do you think about this அப்படினு கேட்போம். Right? Student have to say about that particular theory. Right? Is applicable ஆகுமா ஆகாதா, where can they apply, or what do they think, அது மாதிரி ஒரு ஓப்பன் எண்டட் டிஸ்கஷனா விட்டுறது. ஒருத்தவங்க இது சொன்னாதான் அது ஆன்சர்னு அர்த்தம் இல்லை, பட் எனிதிங் தே கேன் சே ரிலேட்டட் டு தட் பர்டிகுலர் தியரி. அது இன்ஃபரன்சியல் டீச்சிங். ரைட்? இன்ஃபரன்ஸ்னு சொல்றோம்ல. இன்ஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம்னா அனலைசிஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ், கன்க்ளூஷனுக்கு முந்தின ஸ்டேஜ் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். Inference வந்து is always based on perception of that individual. Right? According to perception, inferences may change. Okay. இப்ப என்னுடைய பெர்செப்ஷன் வந்து ட்ரெடிஷனல் பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னுடைய பெர்செப்ஷனே அதுதான் அப்படின்னா, ஆன்லைன் டீச்சிங் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், ஐ பெர்சீவ் இட் இஸ் இன் டிஃப்ரெண்ட் வே. நான் என்னுடைய பெர்செப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரைட்? பெர்செப்ஷன் வந்து இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவல் மாறும். அது மட்டும் இல்ல, பெர்செப்ஷன் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு வேற வேற சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ரைட்? இப்ப நான் என்கிட்ட வந்து COVID-19 பீரியட்க்கு அப்புறம் ஆன்லைன் டீச்சிங் பத்தி கேட்டோம்னா என்னுடைய பெர்செப்ஷன் வேறையா இருக்கும். இதே கோவிட் பீரியட்க்கு முன்னாடி கேட்டோம்னா என்னுடைய பெர்செப்ஷன் வேறையா இருக்கும். ஓகே, ஒவ்வொரு நபருடைய பெர்செப்ஷனும் மாறும். ஒரு நபருக்குள்ள இருக்கிற பெர்செப்ஷன் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். தேர்ட் வந்து அந்த பெர்செப்ஷன், ஒரு நபருக்குள்ள பெர்செப்ஷன் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகே, ஸோ அதனால இது வந்து பெர்செப்ஷன். இது வந்து இந்த இன்ஃபரன்சியல் தியரியில இது வரும். பெர்செப்ஷன் லீட்ஸ் டு இன்ஃபரன்ஸ். பெர்செப்ஷன் லீட்ஸ் டு இன்ஃபரன்ஸ். பெர்செப்ஷனே கேள்விக்குறிதான். இட் ஆல்வேஸ் சேஞ்சஸ். ரைட்? இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, multiplicity of inferences can be brought in a particular class through this method அப்படின்னு சொல்றாங்க. Multiplicity of inferences can be brought. Multiplicityனா என்ன மீனிங்ல சொல்ல வர்றாங்கன்னா, the permutation combination சொல்லுவாங்க. ஓகே, உதாரணத்துக்கு இந்த மேக்ஸ்ல ப்ராபபிலிட்டில சொல்லுவாங்க, ஒரு 5 பந்து, ரெட் பந்து ஒரு 3 இருக்கு, எல்லோ பந்து 2 இருக்கு, ஒரு ரெட்டும் ஒரு எல்லோ எடுக்கணும்னா எவ்வளவு ப்ராபபிலிட்டி இருக்கு, எத்தனை, வாட் ஆர் த வேஸ், ஹவு மெனி வேஸ் ஆர் தேர் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் எல்லாம் போட்டு பார்ப்பாங்க. ரைட்? அந்த மாதிரி இங்க மல்டிப்ளிசிட்டினா அந்த மீனிங். ரைட்? மல்டிப்ளிசிட்டி. Perception leads to inference. Inference can be drawn in multiplication of inferences can be drawn in a particular class. So what happens, bookல வந்து அவ்வளவு கொடுத்துக்கவே மாட்டாங்க. டெக்ஸ்ட் புக்ல இல்லைன்னா லேர்னிங் மெட்டீரியல்ல, டீச்சிங் மெட்டீரியல்ல அவ்வளவு இருக்கவே இருக்காது. பட் இன் தட் பர்டிகுலர் கிளாஸ் த்ரூ இன்ஃபரன்சியல் டீச்சிங் யூ கேன் கல் அவுட் ஹியூஜ் டீடைல்ஸ் ஃப்ரம் தட். ஒரு பர்டிகுலர் கிளாஸ்ல இருந்து எக்கச்சக்கமா உங்களுக்கு இன்ஃபரன்ஸ் கிடைக்கும், எக்கச்சக்கமா இன்புட்ஸ் கிடைக்கும். ஸோ இன்ஃபரன்சியல் டீச்சிங் ஹெல்ப்ஸ். பெஸ்ட் brainstorming session in the class அப்படின்னு சொல்லலாம். through inferential teaching வந்து best brainstorming session. ஒரு கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் ரெஃப்ளெக்ட்ஸ் டேஷ் அப்படின்னு ஒரு வாட்டி இந்த ஆன்லைன் டெஸ்ட்ல கூட ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் ரெஃப்ளெக்ட்ஸ் டேஷ். அதுல என்ன இருந்துச்சுன்னா அஃபெக்டிவ் லேர்னிங், அஃபெக்டிவ் டீச்சிங், கோக்னிட்டிவ் டீச்சிங், ஒரு 4 ஆப்ஷன் இருந்துச்சு. எஃபெக்டிவ், அஃபெக்டிவ், கோக்னிட்டிவ், அப்புறம் 4 ஆப்ஷன் இருந்துச்சு. இந்த இன்ஃபரன்சியல் டீச்சிங் மூலமா யூ கேன் டேக் தட் பர்டிகுலர் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் ஆஸ் கோக்னிட்டிவ் கம்யூனிகேஷன். கோக்னிட்டிவ் அறிவு சார்ந்த
ஒரு தளமா மாத்தலாம். இன்ஃபரன்ஷியல் டீச்சிங் மெத்தட் மூலமா கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் கேன் பிகம் எஸ் எ cognitive exercise. Cognitive exercise. So these things inferential teaching. Next, deductive method. Next, second சொன்னது deductive method. Deductive methodல என்ன சொல்றாங்க? Deductive method, then inductive method. ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்க மாதிரி இருக்கும், ரைட்? பட் ரெண்டுமே டிடக்டிவ் மெத்தட்னா தியரியில இருந்து ரியல் லைஃப் சிச்சுவேஷனுக்கு கூட்டிட்டு போறது. தியரியில இருந்து ரியல் லைஃப் சிச்சுவேஷனுக்கு கூட்டிட்டு போறது. இண்டக்டிவ் வந்து ரியல் லைஃப் சிச்சுவேஷன் வச்சுக்கிட்டு புதுசா தேரி உருவாக்கும். டிடக்டிவ், இண்டக்டிவ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, பேரு ஞாபகம் வரல, டேஸ் சாலை ஓரங்களில் மரங்களை நட்டார். யாரு? அசோகர் சாலை ஓரங்களில் மரங்களை நட்டார். எக்ஸலன்ட். அது வந்து தேரி. அப்ப என்ன அர்த்தம்? சாலை ஓரங்களில் மரங்களை நட்டால் என்ன அர்த்தம்? நிழல் விழுகும், ஸோ டிராவல்ஸ்க்கு நல்லா இருக்கும், ஆக்சிஜன் பரவலாக கிடைக்கும். அப்படிங்கிறதுனால சாலை ஓரத்தில் மரங்கள் நட்டால் பாதையும் புலப்படும். முன்னாடி வந்து பாதையே தெரியாது, வேற ஒரு இடத்துல காடு மாடா இருந்துச்சுன்னா தெரியாது. அசோகர் சாலை ஓரத்தில் மரம். இது வந்து டிடக்டிவ் மெத்தட். இண்டக்டிவ் மெத்தட்னா என்ன அர்த்தம்னா, இப்ப எப்படி இருக்கு ஆக்சுவலா? இப்ப ஆக்சுவலா எப்படி இருக்கு? சாலை ஓரங்களில் மரங்கள் இருக்கா? சாலைக்கு நடுவுல மரங்கள் இருக்கு. நல்லா நேஷனல் ஹைவேஸ் பாருங்க, சாலைக்கு நடுவுல தான் மரங்கள். இது ரியல் லைஃப். இதை வச்சுக்கிட்டு லெட் அஸ் பிரிங் எ நியூ தியரி, ரைட்? எதுக்கு சாலைக்கு நடுவுல மரங்கள் வைக்கணும்? ஞாபகம் இருக்கா? நேஷனல் ஹைவேஸ் போனா நடுவுல தான் மரம் இருக்கும். எதுக்கு நடுவுல இருக்கு? வண்டி பிரேக் அடிக்காம இருந்துச்சுன்னா குட்டிட்டு நிப்பாட்டலாங்கிறதுக்காண்டி அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னார். அப்படி இல்லை. என்ன அர்த்தம்? வெஹிக்கிள்ல வர கார்போஹைட்ரேட்டை வந்து கன்சியூம் பண்றதுக்கு அதை வச்சிருக்க மரம் எல்லாம் பாருங்க, கார்போஹைட்ரேட் அதிகமா கன்சியூம் பண்றது. இந்த அரளிப்பூ செடி, அப்புறம் இன்னொன்று வேற ஏதோ அந்த மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஃபிளவர்ஸ் அதிகமா கலர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லை. அந்த பிளான்ட் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமா கன்சியூம் பண்ணுமா, அதனால அதை வைக்கிறாங்க. ரீசன் சொல்றாங்க, ரைட்? இப்ப ரியல் லைஃப்ல இருந்து bring a new theory, then it becomes inductive teaching. புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? டிடெக்டிவ், இண்டக்டிவ் ரொம்ப அடிக்கடி கேட்கிறாங்க. ஈவன் நாட் ஓன்லி ஃபார் டீச்சிங் சைக்காலஜி, இதுல காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துட்டு விச் டைப் ஆஃப் ரீசனிங் அப்படின்னு கேட்கலாம். இதுல டிடெக்டிவ் ரீசனிங், இண்டக்டிவ் ரீசனிங் இருக்கு. அதுலயும் கொஸ்டின்ஸ் வரும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த வேர்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. லாஜிக்கல் ரீசனிங் பேப்பர்ல யூஸ் பண்ணுவாங்க. டிடெக்டிவ் அண்ட் இண்டக்டிவ். வட்டத்தின் பரப்பளவை காண்பதற்கு பையார் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வட்டத்தின் ஆரம் 4 சென்டிமீட்டர் என்க, அப்படியெனில் அந்த வட்டத்தின் பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது டிடக்டிவ் மெத்தட், ரைட்? வாட் இஸ் யுவர் ஹிப்ஸ், வாட் இஸ் யுவர் பெல்ட் சைஸ், வாட் இஸ் யுவர் ஹிப் சைஸ் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்டாங்கன்னா அதுவும் என்னது வட்டத்தின் பரப்பளவு. ஒருத்தர் ஃபேட்டா இருக்கிறவர்கிட்ட கேட்டாங்கன்னா அது கூட வட்டத்தின் பரப்பளவு. அப்படின்னா இந்த ரீசனை சொல்லிட்டு இது நீ கண்டுபிடிக்கணும்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் சர்க்கிள், ஹவு த சர்க்கிள் இஸ் ட்ரான், ஆறுங்கிறது என்ன ரெஃபர் பண்ணுது இல்லையா? ஆறுங்கிறது என்ன ரெஃபர் பண்ணுது. இப்போ பையார் ஸ்கொயர் போட்டா எப்படி ஹிப் சைஸ் கிடைக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா தென் இட் இஸ் இண்டக்டிவ் டீச்சிங். ஆமா, ஒண்ணு உருவாக்கிட்டு அது மூலமா தேரியை எக்ஸ்பிளைன் பண்றது, தேரியை கொண்டு போகுது, இல்லைன்னா புதுசா தேரியை உருவாக்குது.
ஒரு விளக்கு எரியணும்னா ஆக்சிஜன் அவசியம் அப்படின்னு ஒரு தேரி, அப்படின்னு ஒரு தேரி சயின்ஸ்ல இருக்கு. நான் எக்ஸாக்டா சொல்லல, அந்த தேரி இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை படிச்சுட்டு அதுக்கான இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. இல்ல டைரக்டாவே டீச்சர் என்ன பண்ணுவாருன்னா ஸ்கூல்ல வந்து ஒரு விளக்கும் எடுத்துட்டு வருவாரு, ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வருவாரு, விளக்கு பொருத்திட்டு அப்புறம் அது மேல கிளாஸ் வைப்பாரு. கொஞ்ச நேரம் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் அதுவும் அணைஞ்சிடும். பக்கத்துல இன்னொரு விளக்கு வச்சிருப்பாரு, அது அணையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கிளாஸ்ல இருக்கிற ஆக்சிஜன் காலியானது, அது கன்சியூம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அது எரியும், கன்சியூம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் அபவுட் தியரி, தென் இட் இஸ் இண்டக்டிவ் மெத்தட். Detective and inductive. Okay. Scholars, teachers, qualified professors use deductive method. Scholars, teachers, and qualified professors. குவாலிஃபைட்னா பிஎட் படிச்சுட்டு வர்றவங்க, எம்ஃபில் படிச்சுட்டு வர்றவங்க, நெட் முடிச்சுட்டு வர்றவங்க, ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் நம்ம வைக்கிறோம் இல்லையா, பிஹெச்டி ஸ்காலர்ஸ், தே யூஸ் டிடக்டிவ் மெத்தட். நான் இப்ப சொல்றது ஜென்ரலா, ரைட்? யார் இண்டக்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியில இருந்து எக்ஸ்பர்டைஸ் வர்றாங்கல்ல, கெஸ்ட் லெக்சர் கொடுக்க வர்றாங்க, தே யூஸ் இண்டக்டிவ் மெத்தட். இண்டஸ்ட்ரியலிஸ்டே ஒருத்தர் ப்ரொஃபஸரா வந்து ஜாயின் பண்றாரு, இல்ல கார்பரேட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவர் ப்ரொஃபஸரா வந்து ஜாயின் பண்றாரு. He is not qualified as a professor or teacher, but still he handles the class. But he used inductive method by nature. நான் இப்ப சொல்றது எல்லாமே by nature, right? Deductive method வந்து பின் பாயிண்ட் பண்றதுக்கான ஒரு தேரி. பின் பாயிண்ட் பண்ணலாம், இது இதனாலதான் வருது, இதுதான், இது தவிர ஏன் எதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது. பட் இண்டக்டிவ் மெத்தட்ல இட்ஸ் அன் எக்ஸ்ப்ளோரேஷன் மெத்தட். அங்க ஏன், எதுக்கு, எப்படி, எதனாலங்கிற எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே யூ கேன் ஆஸ்க், யூ கேன் புட் அப் இண்டக்டிவ் மெத்தட்ல. டிடக்டிவ் மெத்தட் இஸ் a ஷார்ட் சைட்டட் மெத்தட், கிட்ட பார்வைன்னு சொல்லுவோம்ல. இண்டக்டிவ் வந்து இஸ் a லாங் சைட் மெத்தட், தூர பார்வைன்னு சொல்றது. டிடக்டிவ் மெத்தட் வந்து அப்ஜெக்டிவ் ஓரியன்டா இருக்கு, பட் இண்டக்டிவ் மெத்தட் வந்து விஷனரி ஓரியன்டா, விஷன் ஓரியன்டா. டிடக்டிவ் மெத்தட் ஃபார் ஷார்ட் டேர்ம் 40 மினிட்ஸ் கிளாஸ், நம்ம அதை வச்சு டிடக்டிவ் மெத்தட்ல நல்லா பண்ணலாம். பட் இண்டக்டிவ் மெத்தட் வந்து 40 மினிட்ஸ் கிளாஸா கூட இருக்கலாம், பட் இட் டேக்ஸ் as a continuous to the next class. அப்படின்னா ஒரு செமஸ்டர் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நடத்துனதை வச்சு கிளாஸ் எண்ட் வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க இண்டக்டிவ் மெத்தட். பட் டிடக்டிவ் மெத்தட்ல வந்து அந்த 40 மினிட்ஸ் கிளாஸ்க்குள்ள they will confine the entire teaching learning process. சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாம் இதோட மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா you no need to memorize all these points, you can easily remember. Okay. Next, activity method. Simple activity oriented classes are going to go, right? Give an activity, through that teach them. இன்னொரு நேம் வந்து பிளேவே மெத்தட். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்கூல்ஸ்ல அக்கௌண்டிங் பிரின்சிபல் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துட்டு கட் பண்ணிடுவோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுற அளவுக்கு ஸ்பேஸ் வர மாதிரி கட் பண்ணிடுவோம், ஏன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிடுவோம். அதுல வந்து ஒன்னு எழுதுவோம். முன்னாடி நம்ம கிளாஸ் எடுத்துருப்போம் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் பத்தி, ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்துருவோம், ஒரு இன்ட்ரோ கிளாஸ் மாதிரி எடுத்துருப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த ஆக்டிவிட்டி மெத்தட்ல கொண்டு போறப்ப இந்த மாதிரி எழுதிருவோம், நம்மளே எழுதிட்டு பின்னாடி வந்து செல்லோ டேப்ல ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிடுவோம், ரைட்? இப்போ வந்து செலக்டிவ்லி ஐ வில் கால் சம் ஒன் ஸ்டூடெண்ட், ரைட்?
அதுல என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. நான் அதை வந்து அவனுடைய தலையில ஒட்டிடுவேன். தலையில ஒட்டிட்டு he will stand just like that. இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவன்ட்டு என்ன இருக்கான்னு அவனுக்கு தெரியும். ரூல் என்னன்னா they should not directly state the word which is written here. Okay, they can explain something. Through that he has to find out what is written there. Okay, this is activity method of learning accounting principles. அப்படின்னு ஒரு 2 hours கிளாஸ் வந்து ரொம்ப ஜாலியா பட் லேர்னிங் ஓரியன்டட், டீச்சிங் லேர்னிங் ஓரியன்டா கொண்டு போகணும். இது வந்து ஒரு மெத்தட். அதே மாதிரி ஃபைனல் அக்கௌண்ட், எது காமர்ஸ் சொல்றேன்னா தெரியுங்கிறனால ஃபைனல் அக்கௌண்ட் ஒரு பெரிய சம். அது வந்து எப்படின்னா 20 +1 +2லயும் வரும், டிகிரிலையும் வரும். ஓகே, அதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு குழுக்கு சீட் மாதிரி எடுத்துட்டு போயிடும். ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துட்டு போயிடும் ரவுண்ட். நல்லா அது அந்த பாக்ஸ் பார்த்தாலே விளையாடுற ஒரு மூடு இருக்கும். ரைட், அதுல வந்து எல்லா அக்கௌண்ட்ஸ் நேமையும் அதுல போட்டுருவோம். அக்கௌண்ட்ஸ் நேம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் எடுத்துருவோம். இதெல்லாம் எப்படி ஃபைனல் அக்கௌண்ட், வாட் இஸ் ஃபைனல் அக்கௌண்ட், ஹவு இட் கம்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட் என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்ன, பேலன்ஸ் ஷீட்ல என்னென்ன வரும், ஹவு த ஃபார்மாலிட்டிஸ், அதெல்லாமே நம்ம கிளாஸ்ல எடுத்துருப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆக்டிவிட்டி மெத்தடா கொண்டு போவோம். அப்படி கொண்டு போறப்ப ஐ வில் கால் யூ 1 by 1 ஸ்டூடெண்ட், தே வில் கம் அண்ட் பிக் அப். அதுல என்ன இருக்கோ தென் ஹி ஹஸ் டு ரைட் ஆன் த போர்ட் வேர் இட் கம்ஸ், எதர் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் பேலன்ஸ் ஷீட். அதுலயே எந்த பார்ட்ல வருங்கிறத அவங்க சொல்லி அவங்க எழுதணும். ஏங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் லைக் ரவுண்ட் மாதிரி வரும். அப்படியே சர்க்கிளா உட்காந்துருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து ஒன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து டீச்சருடைய ரோல் என்னன்னா ஃபெசிலிட்டேட்டர். அதனாலதான் ஒரு இதுல இருந்துச்சு. இந்த மாடர்ன் மெத்தட் எல்லாத்துலயுமே டீச்சருடைய ரோல் ஃபெசிலிட்டேஷன், நாட் டீச்சிங். டோன்ட் டீச், ரீச் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, டோன்ட் டீச் இன் கிளாஸ், டோன்ட் கவர் த சிலபஸ், ஓப்பன் அப் த சிலபஸ், கிவ் விஸ்டம் டு த ஸ்டூடெண்ட் டு லேர்ன், டோன்ட் இம்போஸ் யுவர் ஐடியாஸ். அப்படிலாம் வரும். எல்லாமே எல்லா மெத்தட்லயும் அப்படிதான் இருக்கும். டேக் எனி டீச்சிங், மாடர்ன் டீச்சிங் மெத்தட் ஹேப்பன்ஸ். ஸோ இதுலயே வந்து பிளேவே அசஸ்மெண்ட் வரும். பிளேவே அசஸ்மெண்ட் எக்ஸாமே வந்து ஆக்டிவிட்டி ஓரியன்டா. எப்படி சார் அப்ப மார்க் போட முடியும்? தட் ஹேப்பன்ஸ். பிளேவே, PLA, பிளேவே அசஸ்மெண்ட். ஓகே, அது ஷார்ட் ஃபார்ம். பிளேவே அசஸ்மெண்ட் மெத்தட் இருக்கு. 3 years முன்னாடி ரொம்ப பேர் அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈவன் அது வெப்சைட்லயே போடுவாங்க. பிளேவே அசஸ்மெண்ட் மெத்தட்ல நாங்க நடத்துறோம். டெஸ்ட் எக்ஸாம் எல்லாமே பிளேவே அசஸ்மெண்ட்ல நடக்கும். இப்போ ஒருத்தர் பிசிக்ஸ் கிளாஸ் வந்து பிசிக்ஸ் எக்ஸாம் வந்து எப்படி பிளேவே அசஸ்மெண்ட்ல நடத்துறது. ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணணும். ப்ரெஷர் டெஸ்டிங். ப்ரெஷர் வந்து 180, 90 to 120 இருந்துச்சுன்னா நார்மல் ப்ரெஷர் அப்படிங்கிறத அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? கிரவுண்ட் கூட்டிட்டு போயிடுவான். ரைட், உடனே அவனை வந்து 200 meters ஓட சொல்லுவான். ரைட், ஸ்டடி ஸ்டார்ட், உசில் ஊதுவாரு, உடனே ஓடுவான். ஓடி வந்தவொடனே ப்ரெஷர் செக் பண்ணிக்கணும். அவனுக்கு ப்ரெஷர் செக் பண்ணுவான். இன்னும் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், 160, 180 இருக்கும். ரைட், இன்னும் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோ அண்ட் டேக் ரெஸ்ட், போய் தண்ணி குடிக்க. அப்புறம் கொஞ்சம் தென் இன்னொரு ஸ்டூடெண்ட் அதே மாதிரி ஓட வைக்கிறது. அவனுடைய ப்ரெஷர் நோட் பண்ணு. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரே ப்ரெஷர் இருக்குமா? இருக்காது. ஒவ்வொருத்தனும் கண்டிப்பா மாறும் இல்லையா? எடுத்து வச்சு நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவன் ஃப்ரீயா உட்காந்துருப்பான் இல்லையா? அப்புறம் அவனுக்கு ஒரு வாட்டி அவனே ப்ரெஷர் எடுக்க சொல்றது. ஒரு எதுக்கு இந்த டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு கேட்கறது. thereby they are testing their understanding. ப்ரெஷர்ங்கிற பாடத்தை படிச்சு வச்சிருந்தாங்கன்னா அந்த பாடத்தோட ரிலேட் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்கன்னா then he gets score. So playway assessment வந்து is a lengthier process. 20 பேர் இருந்தா கூட ஃபுல் டே ஆகும். ரைட், நான் ஏதோ ஸ்கூல்ல எல்லாம் தெரியாம ஏதோ விளம்பரத்துக்காண்டி போட்டுட்டு இருக்காங்க. பட் டேக்ஸ் ஒரு அசஸ்மெண்ட்ல வந்து ஒரு டீச்சர் should handle less than 20 students. அந்த தம் ரூல்லே அப்படிதான், less than 20 students ஹேண்டில் பண்ணணும். It's not like 2 hours exam or 3 hours exam. Full day exam கூட நடக்கும். full course, morning course, afternoon course அப்படின்னு நடக்கும். ரைட், மேக்ஸுக்கும் அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு பால் கொண்டு வருவான், 2 பசங்க இருப்பாங்க. ஒரு பையன் வந்து அந்த பால் தூக்கி போடுவான். தென் யூ மெஷர் த பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெஷர் பண்ணிட்டு வந்து போர்டில் ஒரு பேப்பர், அதுக்குன்னே பேப்பர் இருக்கும், எழுதிடுவான். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து அதை தூக்கி போடுவான். உடனே அந்த டிஸ்டன்ஸையும் எழுதிடுவான். 2 பேரும் சேர்ந்து தூக்கி போட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு நினைப்பீங்க. ஹி ஹஸ் டு ஆட். 3rd class ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ஆக்டிவிட்டி பிளேவே மெத்தட்ல அசஸ் பண்ணுவாங்க. அவன் ஆட் பண்ணி கரெக்டாக சொல்லிட்டான்னா அதே மாதிரி வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவன் சப்ராக்ட் பண்ண தெரியும். சப்ராக்ட் பண்ணி ஆன்சர். ஸோ அதெல்லாமே பிளேவே அசஸ்மெண்ட் மெத்தட்ல வரும். ஸோ எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்றேன்னா கொஸ்டின்ல எப்படி தெரியுமா இருக்கும்? பிளேவே அசஸ்மெண்ட் இஸ் an ideal platform method. Is that true? அப்படின்னு. No, it is not ideal.
வேற மெத்தட் ஆஃப் டீச்சிங்கோட இதை கம்பைன் பண்ணாதான் இட் வில் பி யூஸ்ஃபுல். பிளேவே மெத்தட் மட்டுமே cannot be a இட்ஸ் நாட் ஐடியல் மெத்தட். அதாவது இட் கான்ட் ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு தெரியும். அதனாலதான் நான் சொல்றப்பெல்லாம் என்ன சொல்றேன், ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், ஏற்கனவே கிளாஸ் எடுத்திருப்பேன், நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐ வில் டேக் ஒன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொன்னேன். கவனிச்சிங்களா? ஸோ தட் ஹேப்பன்ஸ். அதே மாதிரி பிளேவே மெத்தட்ல யூ ஷுட் ஹேவ் எ ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக். கிளாஸ்ல வந்து 50 பேர் 60 பேர் வச்சுட்டு பிளேவே மெத்தட் பண்ணோம்னா கசகசன்னு இருக்கும். எவ்ரிபடி டைலூஷன் அதிகமா இருக்கும். ரைட்? டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். 1:20 இஸ் த கம்பெனி. அதை விட கம்மியா இருந்தா எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவு பிளேவே மெத்தட் வந்து 5 பேரை வச்சுக்கிட்டு கிளாஸ் நடத்தும். That will be good. Right? Playway method. Activity method. Right? இப்போ சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் மைக்ரோ டீச்சிங். Great talent, propounded by great talent, and then micro teaching. இது எதுக்கு இவர் சொன்னார், இந்த பேக்ரவுண்ட் சொன்னதுக்கான பேக்ரவுண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் கம்மிங் டவுன் nowadays. முன்னாடி வந்து they can concentrate for years. வருஷ கணக்குல அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் உபநிஷத் காலத்துக்கு முன்னாடி. அடுத்து வந்து மாச கணக்குல they can concentrate. அதுக்கப்புறம் வந்து வார கணக்குல they can concentrate. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு வாரம் ஃபுல்லா நடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, they can concentrate day wise. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, they can concentrate hour wise. அதனால ஹவர் வைஸ் சப்ஜெக்ட் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, they can இப்ப முன்னாடிலாம் டிகிரி, நாங்க படிக்கிறப்ப டிகிரி எல்லாமே 1 hour இருக்கும். நான் படிக்கிறப்ப எங்க அப்பா அம்மா படிக்கிறப்ப they used to say 2 hours class, 1 hour class அப்படிதான் பீரியட். நாம படிக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு, இது மினிட்ஸ் கணக்கு ஆயிடுச்சு. 50 minutes 40 minutes ஆயிடுச்சு. ஆக்சுவல் கான்சென்ட்ரேஷன் டைம் முன்னாடி சொன்ன இல்லையா கிளாஸ்ல 12 minutes. இப்போ கரண்ட் ரிசர்ச் சேஸ் 12 minutes இஸ் ஃபார் கான்சென்ட்ரேஷன் டைம். இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகுறதுனால இந்த கான்சென்ட்ரேஷன் ஸ்பேன்ல வந்து ஹவு டு டீச்ங்கிறதுனால தான் மைக்ரோ டீச்சிங். மைக்ரோ டீச்சிங்னா ஸ்மால் டீச்சிங்னு அர்த்தம் இல்லை. ரைட்? யூ டேக் த கான்செப்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இன் few minutes. இதை எதுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்கன்னா டிஓடின்னு சொல்லுவோம், ட்ரைனிங் டு ட்ரைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைனிங் டு ட்ரைனர்ஸ்னா அது இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒருத்தர செலக்டிவா எடுத்து போய் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. அவர் போய் எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுப்பாரு. இது ட்ரைனிங் டு ட்ரைனர்ஸ். அதே மாதிரி இது வந்து ஒரு டிஓடி என்னன்னா ட்ரைனிங் டு டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் டு ட்ரைன் எல்லாமே டிஓடிலே 2-3 இதுல வரும். ட்ரைனிங் டு டீச்சர்ஸ் டு ட்ரைன். இப்ப இஃப் யூ வாண்ட் டு பி எக்ஸ்பர்ட் இன் மல்டிபிள் கான்செப்ட் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ரொம்ப பேர் இப்போ ஸ்கூல்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல அப்படி பண்றாங்க, சில காலேஜஸ்ல பண்றாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வில் ஜாயின் டுகெதர் அண்ட் சிட் இன் ஒன் பிளேஸ். ஓகே, இப்போ நான் கொண்டு வந்த கான்செப்ட் வந்து நான் கிளாஸ் எடுப்பேன். இன்னொருத்தர் அவருடைய கான்செப்டை கிளாஸ் எடுப்பார். 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேருமே கிளாஸ் எடுப்பாங்க. அன்னைக்கு ஃபுல் டே அதான். ரைட்? அப்படின்னா நான் கிளாஸ் எடுப்பேன்னா ஐ வில் நாட் டேக் 50 minutes கிளாஸ், ஐ வில் டேக் 5 to 10 minutes கிளாஸ், அவ்வளவுதான். பட் ஃபார் தட் ஐ நீட் டு ப்ரிப்பேர் அண்ட் கம் பேக், கெட் பேக் டு த கான்ஃபரன்ஸ் அண்ட் ப்ரெசென்ட். ஓகே, இதுக்கு பேர் மைக்ரோ டீச்சிங். இப்போ ரியல் லைஃப்ல வந்து டெமோ கிளாஸ் எடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். டெமோ கிளாஸ் எடுக்கிறது ஒரு 5 minutes 6 minutesல how a particular teacher body language, concept clarity, using teaching aids, ஒரு 5 to 6 minutes அசஸ் பண்றதுக்கு they use micro teaching. இப்போ சில ஸ்கூல்ல இன்டர்வியூ போனோம்னா டெமோ கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. டெமோ கிளாஸ்னா அப்படியே வள 40 நிமிஷம் பிளான் பண்ணிட்டு போயிருக்கிறது.
ஓகே, சின்ன கான்செப்டை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த 5 minutes எப்படி எக்ஸிபிட் பண்றோம்ன்றதுதான் மேட்டர். இந்த மைக்ரோ டீச்சிங் வந்து குரூப் டிஸ்கஷன்ல ஹைலி யூஸ்ஃபுல். குரூப் டிஸ்கஷன், குரூப் டிஸ்கஷன் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கு டீச்சிங் மெத்தட்லயே. ஜிடி குரூப் டிஸ்கஷன் வந்து கம்யூனிகேஷன், கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் தான் அது வரும். டீச்சிங் குரூப் டிஸ்கஷன் மெத்தட்ல இந்த டீச்சர்ஸ் வந்து அவருடைய கான்செப்ட் குரூப் டிஸ்கஷன் மெத்தட்ல ஆக்சுவலா லீட் டிஃப்ரெண்டா மிஸ்லீட் ஆகி வேற இடத்துல போயிடும். பட் மைக்ரோ டீச்சிங் மெத்தட் அப்ளை பண்ணோம்னா இந்த குரூப் டிஸ்கஷன்லயே அந்த 5 minutes 6 minutesல டீச்சர் வந்து அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்துருவாரு. ரைட், அதை அப்படியே டிஸ்கஷன் அப்படியே லீட் பண்ணிட்டு போய் கடைசியா ஃபெசிலிட்டேட் பண்ணி ஒரு 5 to 6 minutes தான் அவர் பேசியிருப்பாரு, யாரு டீச்சர் பேசியிருப்பாரு. பட் during that course of time he must have explained the entire thing to the group. So micro teaching சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். டீச்சர் ட்ரைனிங் டீச்சர்ஸ், டீச்சர் ட்ரைனிங் டீச்சர்ஸ் இந்த வேர்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா ட்ரைனிங் டு ட்ரைனர்ஸ்ங்கிறது நம்ம ரெகுலரா கார்பரேட்ல யூஸ் பண்றது. நம்ம ஸ்கூல்ல வந்து ட்ரைனிங் டு டீச்சர்ஸ், தென் டீச்சர்ஸ் டு ட்ரைன், தேர்ட் வந்து the டீச்சர்ஸ் ட்ரைனிங் டீச்சர்ஸ். இது ஆக்சுவலா ஃப்ளோல வரும். ஃபைனலா இது தேர்ட், டீச்சர்ஸ் ட்ரைனிங் டீச்சர்ஸ். So these things related to micro teaching. Dwight Allen. இதுவரைக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? Is any doubt, Suresh? Good. Next, blended teaching. Blended தான் சொன்னேன், blended teaching. Blended. கரெக்டா? Blended. Blended என்னது? Mixed. Simple. Mixed. வேற மீனிங் என்ன blended? Blendedனா ஒத்து போறது. ரைட், ஆக்சுவலா என்னன்னா அதாவது ட்ரெடிஷனல் அண்ட் மாடர்ன் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸ் எடுக்கிறது blended teaching mode. Blended mode of teaching அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ட்ரெடிஷனல் கம் மாடர்ன் யூஸ் பண்ணி. I use only chalk and talk method. Chalk and talk method வந்து ஒரு மெத்தட். chalk and talk method தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அதான் பழக்கம். சும்மா ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுக்க சொல்லாது அப்படின்னு சொல்ற பீரியட் ஒரு பீரியட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, டியூ டு பேண்டமிக் ஆல் த சீனியர் ஸ்டாஃப் ஆர் கம்பல் டு டேக் ஆன்லைன் கிளாஸ். அப்ப என்ன அர்த்தம், யூ டேக் chalk and talk method but switch on your computer, switch on your camera and proceed, then proceed. So he uses traditional method of teaching by using online mode, through online mode. Take record and then circulate through online. Online la irundhalum sari, offline la irundhalum sari, everybody will get benefit. Okay, அது வந்து blended mode of teaching. Right, அப்புறம் வந்து போலிங் நடத்துறது, கிளாஸ்க்கு நடுவுல போலிங் நடத்துறது, that is blended mode of teaching. ரைட், ஒன்றும் இல்லை, ட்ரெடிஷனல் மெத்தடும் மாடர்ன் மெத்தடும் கம்பைன் பண்ணி blendedனா ஒத்து போறது. அதாவது தேவையில்லாம கம்பைன் பண்றது இல்லை, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அதான் இம்பார்ட்டன்ட். blendedனா due to compulsion you don't blend it. Blend it, it has to be flexible according to the situation. இல்ல நான் வந்து டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்க அடிஷன் சப்ட்ராக்ஷன் டெக்னாலஜி வச்சு யூஸ் பண்ணி சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டே டைல்யூட் பண்ணிடுவோம். That is not blended teaching. Blended teaching na சிலதுக்கு வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் would be best. ஓகே, சிலதுக்கு வந்து ஆன்லைன் would be better அப்படிங்கிற மாதிரி தோணும். பெஸ்ட் பெட்டருக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, would be better. பட் blendedனா ரெண்டையுமே ஒத்து கம்பைன் பண்ணி சொல்லி கொடுத்துருவோம். Combination should not happen by compulsion or by situation. It should happen by the subject which they are going to talk, which they are going to teach. Blended teaching. Blended teaching, blended learning கூட இருக்கு. Blended learning from students perspective. Blended learning இருக்கு. சில பேருக்கு வந்து பிசிக்கல் கிளாஸ் ரூம்ல லேர்ன் பண்ணாதான் அவங்க லேர்ன் பண்ண மாதிரியே இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் நல்லா படிக்கிறவங்க கூட may not be interested. Right? Blended learning அப்படின்னா என்ன பண்ணுவான், 2 நாள் கிளாஸுக்கு வருவான், 1 நாள் வீட்லயே இருப்பான்.
அது வீட்டுல இருப்பானே அர்த்தம். வீட்டுல ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணும் 2 நாள். நீங்க எப்ப சார் அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்க ஸ்டார்டிங் பீரியட் ஸ்டார்டிங் ஒரு 3 நாள் கரெக்டா வந்து அட்டன் பண்ணிடுவான். பேசிக் தேரி சொல்றது, கான்செப்ட்லாம் ஃபார்மெட் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவான். ஒரு சம் போடுற வரைக்கும் கிளாஸ்ல இருப்பான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போயிடுவான். he will not come to class, but he is so adjustable to. நான் போர்டில் தான் எப்பவுமே கிளாஸ் எடுப்பேன். சம் ஓரியன்டட் கிளாஸ்ல போர்டில் தான் எடுப்பேன். ஆன்லைன் வீடியோ ஆன் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ தே ஆர் ஸோ கன்வீனியன்ட். blended learning. So blended teaching, blended learning ரெண்டுமே இருக்கு. இதுல என்னன்னா teacher is the first learner. As I said in the first class, teacher is the first learner. But teacher blended learning la, blended teaching method la, if I teach, right, then I have to go back and play the video and listen what happens. Is that really giving learning capacity? I need to assess. Then that is the success of blended teaching and learning. அதனால blended teaching and learning ரெண்டுமே combine பண்ணி போடுவாங்க. Okay, the teacher have to be so sure that the concept has been clearly transformed. Transformation of knowledge. It's not imparting alone. You need to transform what is the concept it is. So blended teaching and learning, it's a two-way process, right? So some people teacher வந்து நல்லாவே சொல்லி கொடுக்க மாட்டார். பையன் வந்து சார் செம்ம சார் சூப்பர் கிளாஸ் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வேற ஏதோ ரீசன்னால சொல்லுவான், அது வேற. பட் இட் ஹேப்பன்ஸ், ரைட்? அப்படின்னா டீச்சருக்கு அந்த சப்ஜெக்ட்ல வந்து நாலேஜ் கம்மியா இருக்கலாம், இல்லைன்னா அவருக்கே கிளாரிட்டி எனக்கு அந்த அளவுக்கு இந்த கேமரா ஆன் பண்ணதுல இருந்து எனக்கு சரியாவே ஃப்ளோ வரல அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு திருப்தி இல்லாத. பட் இட் ஹேஸ் டு பி பேலன்ஸ்டு. போத் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஹேஸ் டு பி பேலன்ஸ்டு இன் an individual. Blended teaching and learning. Next. Next, flipped classroom. என்ன பண்ணிட்டேன், ஒரு வாட்டி கிளாஸ் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல, அதாவது காலேஜ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் போர்டுல நடத்துறேன் கிளாஸ். தெரியுதா? தெரியுது. புரியுதா? புரியுது. பையன் சொல்றான் புரியுதா? புரியுது. ஓகே, எழுதி போறேன். அப்புறம் ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெக்கார்டிங் நான் எப்பவுமே டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி பார்ப்பேன். பார்த்தா எல்லாமே ரிவர்ஸ்ல தெரியும். அவன்கிட்ட கேட்டா அவன் தெரியுதுன்னா, புரியுதானா? புரியுதுன்னா. இப்ப நான் அதை பார்க்கலன்னு வச்சுக்குவோம், நான் அப்படியேதான் கிளாஸ் எடுத்துருக்கேன். ஆக்சுவலா அது என்ன இருக்கு, ஐ யூஸ் டு டேப் ஃபார் ஹேண்ட்லிங் கிளாஸ். டேப்ல வந்து ஃப்ரண்ட் கேமரா தான் இருக்கு, பேக் கேமரா இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்குன்னா, இப்ப செல்ஃபி எடுத்தா அப்படி இருக்கும். நம்ம ரைட் சைட்ல பிடிச்சி எழுதோம்னா ரிவர்ஸ்ல இருக்கும். அப்ப லெட்டர்ஸ் எப்படி ரிவர்ஸ்ல இருக்கும்னு யோசிச்சுப்பாரு. நான் பெரிய ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் இந்த போர்டுல இந்த பெரிய போர்டு கார்னர் வந்துச்சுன்னா இந்த கார்னர் கார்னர் அக்கௌண்ட்ஸ் போர்டு வந்தா, ஏன்னா எல்லாமே லெட்டர்ஸ் எல்லாம் திருப்பி திரும்பி இருக்கு, ஸ்டேட்மெண்டே திரும்பி இருக்கு. I said fund flow statement prepare பண்றோம், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல we need to post னு சொல்லிட்டு I went and posted. அவன் என்ன சொல்றான், சார் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் சொன்னீங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட் அது எனக்கு தெரியுது. ஸோ நான் திருப்பி அவன் ஃபோன் பண்ணி கேட்டேன், எனக்கு தெரியுதுன்னு சொன்னா புரியுதுன்னு சொன்னேன், என்ன தெரிஞ்சிச்சுன்னு கேட்டேன். சார் நீங்க, அவன் சொல்றான் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் சொன்னீங்க, I went to investment account, I understood that is investment account, then you posted in debits and debit credit ரெண்டு சைடு இருக்குல்ல, இதுல டெபிட்ல போட்டதெல்லாம் அதுல கிரெடிட்னு தெரியும். அது கூட அவன் ஓகே ஏதோ சொல்லிட்டான். Then I understood. Then I changed the tab. I took the laptop and I started the class the next day. Teaching, blended teaching and learning, it has its own pros and cons. இது வந்து எப்படின்னா, it's a transformation from the young to senior staff. மென்டரிங்னு ஒன்று சொல்லுவாங்க. மென்டரிங், கோச்சிங், கவுன்சிலிங், அதெல்லாம் ஒரு ஏரியா இருக்கு சைக்காலஜில. அது ரைட். மென்டரிங்க்கும் கோச்சிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, கவுன்சிலிங்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. மென்டரிங்ல வந்து, மென்டரிங்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சீனியர் இல்லைன்னா நல்லா தெரிஞ்சவர் வந்து ஜூனியருக்கு சொல்லி கொடுக்குறது. நான் இஸ் லைக், அது வந்து நம்ம மென்டார்னு சொல்லணும் கூட அவசியம் இல்லை, பட் இட் ஹேப்பன்ஸ் டு பி அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஏதோ ஒருல we used to be, அவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்போம், ரைட்? அது பை மேண்டேட்டரியா இருக்கலாம், பை ஒரு அஃபெக்ஷனா கூட இருக்கும். பட் nowadays இப்ப என்ன ஆகுதுன்னா, a concept called reverse mentoring. ரிவர்ஸ் மென்டரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புதுசா வந்த ஸ்டாஃப் வந்து 10 வருஷமா வேலை பார்க்குற ஸ்டாஃப் சொல்லி கொடுக்குறது. இட்ஸ் கால்ட் ரிவர்ஸ் மென்டரிங். பிளண்டட் டீச்சிங்ல வந்து ரிவர்ஸ் மென்டரிங் இஸ் மேண்டேட்டரி. பிளண்டட் டீச்சிங் கொண்டு வர்றதுக்கு ரிவர்ஸ் மென்டரிங் இஸ் மேண்டேட்டரி. நேற்று தான் அந்த பொண்ணு எம்காம் படிச்சிச்சு.
இன்னைக்கு வந்து காலேஜ்ல சும்மா நேற்று தான் உதாரணம் சொல்றேன். Just few months back, she completed MCOM, but she came to our department and joined as a professor and handling classes. She teaches to the professor who is handling last 25 years. அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வருது, பட் she mentors him how to handle the class, particularly during pandemic and after pandemic. Right? So this blended teaching வந்து ரிவர்ஸ் mentoring. இன்னொரு வந்து blended teaching வந்து க்ளோசிங் எண்ட் நோட் அப்படின்னு சொல்றது வந்து பூமராங் அப்படின்னு சொல்லுவோம். பூமராங்னா என்னது? லாஸ்ட் வந்து இட் கம்ஸ் பேக் டு யூ. பையன் கவனிக்கிறானா இல்லையா, நீ நடத்துவது நீ முதல் கவனிக்கணும். Right? Do you have a listening capacity to listen your own class? Right? So it happens. So if it happens really, if you are good, if you are satisfied with your own class, definitely individuals are not satisfied with their own class. நம்ம தான் நினைக்கிறோம் பையன் வந்து என் கிளாஸ் தூக்குறான், நீயே உன் கிளாஸ் தூக்குன்னு கேட்டா நீயே தூக்கிடுவ. Right? It happens. So boomerang. Next is an important and interesting one. எல்லா பீஸ்ஃபுல்லையும் இது ஃபாலோ பண்றாங்க. What is that? Flipped classroom teaching. Flipped classroom. So flipped na another? Upside down. Very good. Flipped. நான் தான் சொன்னேன் இல்லையா, இங்கிட்ட எழுதுனதெல்லாம் அந்த பக்கம் எழுதுற மாதிரி இருக்கும். Reverse. Flipped na reverse. Flipped na reverse. Upside down. Right? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஆப்ஷன்ல அடிக்கடி கேட்கலாம். ஆப்ஷன்ல வரும், ஆன்சரா வருது இல்லையா, ஆப்ஷன்ல கண்டிப்பா ஃபிளிப்ட், பிளண்டட், மைக்ரோ, டிடக்டிவ், இண்டக்டிவ் இதெல்லாம் அடிக்கடி அதிகமா நம்ம யூஸ் பண்ணுவோம். So what is reverse? நம்ம நார்மல் டீச்சிங் வந்து எப்படி இருக்கும்னா, I will come to the class and take the subject, explain the concept, I will narrate the concept and then explain, I will dictate, I will ask them to take a note, right? When class எடுத்துச்சுன்னா ஒரு நோட்ஸ் கொடுக்காது இருந்துச்சுன்னா I will ask them to take photocopy, right? And then they will study, and then attend the exam, and then they will get certificate, they will get mark, and then they will get certificate. இதான் is a traditional normal teaching. இதே இப்ப ரிவர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க? Start from exam. Start from exam. Next. Identify the student problem. Identify the student problem. Very good. Next. Students handling class. இல்ல அது வராது. நான் இப்ப சொன்னதுக்கு அப்படியே ரிவர்ஸ். என்ன மெத்தட் சொன்னேன்னா அது அப்படியே ரிவர்ஸ். ஓகே. ஸ்டார்ட் வித் எக்ஸாம், ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ ரொம்ப பேர் வந்து என்ட்ரி லெவல் அசஸ்மெண்ட் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல்ஸ்லேயே அது நடக்குது. என்ட்ரி லெவல் அசஸ்மெண்ட்னா ஹவு ஃபார் தே ஆர் ஸ்ட்ராங் இன் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட் அப்படின்னு தான். ரைட். அதாவது ஃபிளிப்டு கிளாஸ்னா ஒன்றும் இல்லை, நான் இந்த சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு நடத்த போறேன், இதுதான் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. 6th March from 2:30 to 3:30 we'll be dealing on aeronautical engineering in the area I'm going to teach. This is the study material, right? Students, learners have to take the study material, go through anything, study, prepare notes, come to the class. Right? Teacher will not teach. Right? That's it. That's what we're taking the wisdom of students. They will come back, and the class happens from the students' point of view. The students, from the students' perspective. இது ஏன் சொல்லியிருக்காங்கன்னு அவன் கேட்கணும். கேட்க போய் இவர் ஆன்சர் பண்ணணும். That's why theories comes like this அப்படின்னா அவர் லாஸ்ட் வந்து கன்க்ளூட் பண்ணணும். So this is called flipped class. ஓகே. இதே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸ் ஆரம்பிக்கிறப்பே கொஸ்டினோட ஆரம்பிப்பாங்க. டெஸ்ட் மாதிரி கூட வைக்கலாம். நான் சொன்னேன் டி ஸ்கூல்ல நான் படிச்சேன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட். ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் எக்ஸாம். டெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்போம், அதுல இருந்தா டெஸ்ட் இருக்கும், அதுல இருந்தா குவிஸ் இருக்கும், டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், எம்சிக்யூவா இருக்கும், இல்ல ஒன் லைன் ஆன்சர். ரொம்ப டெஸ்ட்னா அது பாட்டுக்கு உட்காந்து 2 மணி நேரம் எழுதுறது இல்லை. 10 minutes டெஸ்ட், 5 minutes டெஸ்ட், 2 minutes டெஸ்ட்லாம் இருக்கும். மொபைல்ல லிங்க் வரும், கிளிக் த லிங்க், 5 questions வரும், டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். எப்படினாலும் டேக் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 15 seconds டைம் செட் ஆயிருக்கும்.
அது கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நம்ம நடுவில் கூட கொடுக்குறேன். டைம் செட் ஆகிருக்கும், யூ நீட் டு ஆன்சர் அக்கார்டிங்லி. அது ஏற்கனவே படிச்சுட்டு வந்திருப்பேன் இல்லையா, அதை வச்சு ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கிளாஸ். This is called flipped classroom, flipped teaching, flipped classroom teaching. இந்த இண்டக்டிவ் மெத்தடையும் ஃபிளிப்ட் கிளாஸ் ரூமையும் கம்பைன் பண்ணி கொஸ்டின் இருக்கும். ரெண்டுமே வேற வேற, ரெண்டுமே ஒண்ணுன்னு நினைச்சிடக்கூடாது. ஸ்டேட்மெண்ட் 1 இண்டக்டிவ் டீச்சிங். இண்டக்டிவ் மெத்தட் என்ன சொன்னேன்? ரெண்டுமே ரிவர்ஸ் தான். ஃபிளிப்ட் கிளாஸ் ரூமும் அப்சைட் டவுன், இண்டக்டிவும் அப்சைட் டவுன் தான். இப்ப ரெண்டுமே கான்செப்சுவலா வேற வேற. ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அது நான் ஒரு ஃபிளிப்ட் கிளாஸ் ரூம் டீச்சிங். ஸோ இது வந்து அதிகமா பி ஸ்கூல்ல ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்கூல் லெவல்ல, அதாவது அந்த 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் ஃபிளிப்ட் கிளாஸ் ரூம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. It needs some knowledge, comprehension capacity to the learner. அது இருந்துச்சுன்னா it can work out. Okay, mass audience, but என்னன்னா learners உடைய mentality is most important. அவன் கத்துக்கணுங்கிற மென்டாலிட்டியில வந்தாதான் இது ஒர்க் அவுட் ஆகும். நான் அட்டெண்டன்ஸ்காண்டி கிளாஸ்க்கு வந்து உட்கார்றேங்கிற மாதிரி கேட்டகரியில் இருந்துச்சுன்னா this flipped classroom will not work. பி ஸ்கூல் அப்படின்னா 5 lakhs ஃபீஸ் கட்டிட்டு வந்து படிப்போம் ஒரு செமஸ்டர். Right, he is always pursuing for future oriented. He has to learn engineering la vandirpan, doctor la vandirpan for that particular course. But adula the flipped classroom will work out well. Right, adhe mari sila இடத்துல வந்து weekend classes வைப்பாங்க. அப்படின்னா weekend classes என்ன அர்த்தம்னா weekly you need to prepare and then come to class அப்படின்னு அர்த்தம். weekend classனா weekend மட்டும் வந்து class attend பண்றது அர்த்தம். Right, so அந்த மாதிரி situationல we can help this flipped classroom will be. இது क्वेश्चन எப்படி இருக்குன்னா, students preparation is highly necessitated by dash method அப்படினு கொடுத்திருக்க ஆப்ஷன் எல்லாத்துலயும் ஸ்டூடண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா தேவைதானே, அப்படிதான் நாம நினைப்போம். ஆனா ஃபிளிப்ட் கிளாஸ் ரூம் மெத்தட், டீச்சிங் மெத்தட்னா வித்தவுட் ஸ்டூடெண்ட் ப்ரிப்பரேஷன் கிளாஸ் வில் நாட் ஒர்க் அவுட். இப்ப மத்ததுல அப்படி இல்ல, வித்தவுட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆல்சோ அதர் மெத்தட் கேன் பி அப்ளிகபிள், பட் ஃபிளிப்ட் கிளாஸ் ரூம் இஸ் நாட் அப்ளிகபிள். கொஸ்டின் நீங்க நான் சொன்னேன் இல்லையா, ப்ரிப்பேர் யுவர் ஓன் கொஸ்டின்ஸ். when you prepare இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. டைரக்டா அதுல இருந்து மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாங்க. எக்ஸ்ப்ளோரேஷன். the odd one outலாம் ஃபேண்டாஸ்டிக் மெத்தட். நம்ம அது ரொம்ப மறந்துட்டோம், ஸ்கூல் லெவல்லயே அது விட்டு போயிடுச்சு. odd one outனா 4 ஒரே மாதிரி இருக்க மாதிரி கொடுத்துருவாங்க, ஒன்னு மட்டும் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி வெளியே எடுக்கும். அந்த எக்ஸசைஸ்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த இதுல you can what is that we used to say, அதுல வந்து இப்ப 4 இது நான் சொல்லிடுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபரன்சியல் டீச்சிங், டிடக்டிவ் டீச்சிங், மைக்ரோ டீச்சிங், டீம் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்றேன். ரைட், ஸோ கேன் யூ சே which one would be the best, which one can come out? Let me repeat: inferential teaching, deductive teaching, micro teaching, and team teaching. So what is the odd one out? Why? Okay, inferential is not individual. Inferential teaching is not individual. Why? நான் எல்லாத்துக்குமே ஒயின்னு கேட்கிறேன், அதுக்காண்டி நீங்க தப்பா சொன்னதுனால ஒயின்னு கேட்கிறேன்னு அர்த்தம் இல்லை. வெரி குட், வெரி குட். அதர்ஸ் அப்படி இருக்காது. வெரி குட், good answer. Any other answer? So finally in the process என்ன ஆகும்னா, you will come to know all the attributes of each method. You will get to know all the attributes of each method. Last நான் என்ன சொல்வேன்னா, நான் முதல்ல சொன்ன 3 மெத்தடுமே நான் கிளாஸ் எடுத்துட்டேன், டீம் டீச்சிங் மட்டும் நான் இன்னும் எடுக்கல அப்படின்னு சொல்லுவேன். கிளாஸ் சும்மா ஒரு ஒரு ஜோவியலா கொண்டு போறாங்க. பட் ரீசன் வந்து இந்த மாதிரி ஆட் ஒன் அவுட் எல்லாமே நம்ம கிளாஸ் ரூம்ல யூஸ் பண்ணலாம். you can understand better that particular, without teaching you can understand better. சும்மா ஒரு மேலோட்டமான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துட்டு then you come to this odd one out exercise, நீங்களே அதை ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். It helps you to understand better.
டிராவல்ல பண்றப்ப நம்ம படிச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்த ஃபோக்கஸ் இருந்தா போதும். வாட் யூ மீன் பை ஃபோக்கஸ்னா இந்த மாதிரி டிராவல் பண்றப்ப இந்த மாதிரி யோசிக்கலாம். ரைட், எந்த மாதிரி இதுல வந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம். இப்ப இந்த மாதிரி இப்ப நம்ம என்ன ஏதோ ஒரு சொல்லுவாங்க, பசங்க வீட்டுல போய் படிக்க போவாங்கல்ல, அது என்னது, குரூப் ஸ்டடி போவாங்கல்ல. குரூப் ஸ்டடிலாம் அது நல்லா அப்ளை பண்ணலாம். குரூப் ஸ்டடி போறதுக்கு ஆக்சுவலா குரூப் ஸ்டடின்னா என்ன அர்த்தம்னா அதுலயே தேரி இருக்கு. குரூப் ஸ்டடி தேரியில குரூப் ஸ்டடி போறதுக்கு முன்னாடி ஸ்டடி பண்ணணும். அப்பதான் குரூப் ஸ்டடி ஒர்க் அவுட் ஆகும். குரூப் ஸ்டடி போய் தான் ஊனா போடணும்னா முடியாது. ஊனா பிள்ளையார் ஸ்டடி போடணும்னா முடியாது. ரொம்ப பேர் பட் அதான் மித்து என்னன்னா குரூப் ஸ்டடியில போய் படிப்போங்கிறதா மித்து. குரூப் ஸ்டடி போறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். தென் ஒன்லி குரூப் ஸ்டடி வில் ஒர்க் அவுட். எல்லாருமே சும்மா ஓப்பனா வந்துட்டு ஓகே லெட் அஸ் ஹேவ் குரூப் ஸ்டடினா தென் தட் இஸ் நாட் குரூப் ஸ்டடி. ஓகே, குரூப் ஸ்டடி தேரியே அதான். மீனிங்கே என்ன அர்த்தம்னா எவரிபடி ஷுட் ப்ரிப்பேர் அண்ட் கம் டு த குரூப் டு ஷேர் தேர் லேர்னிங். அதான் குரூப் ஸ்டடி. 2 மணி வரைக்கும் அரட்டை அடிச்சுட்டு அப்புறம் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துட்டு ரைட் சிப்ஸை சாப்பிட்டுட்டு இப்படிதான் பண்ணுவாங்க குரூப் ஸ்டடி. ரைட், இந்த இதெல்லாமே குரூப் ஸ்டடியில இருக்கலாம். நெக்ஸ்ட் டீம் டீச்சிங். டீம் டீச்சிங் So am I clear? Suresh, am I clear? Is my voice is reaching you? Yes, sir. Yeah, yes, sir. thank you. Thank you. Clearly reaching. Yeah, thank you. Thank you. Acknowledgement வாங்கிக்கணும். கடைசி எல்லாம் முடிச்சுட்டு ஒண்ணுமே your voice is muted sir, last சொல்லிருக்காங்க. Good. Thank you. So next is team teaching. So what is team teaching? What is team teaching? What do you think about it? Okay. Good. Good. நீங்க எதை சொல்லாதீங்க, நீங்க தான் முதல்ல எதை சொல்லாதீங்க. சேம், அது நல்லா ஆன்சர். நானும் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அவன் சொன்னார்ல சார். ஓகே, is that difference? Good. இப்ப நான் டீம் டீச்சிங்னா என்னன்னு உங்ககிட்ட கேட்டேன் இல்லையா? இஸ் தட் த மெத்தட் ஆஃப் இன்ஃபரன்சியல் டீச்சிங்? இப்ப நான் உங்ககிட்ட கேட்டது உங்ககிட்ட இன்ஃபரன்ஸ் டிரா பண்ணேன், உங்ககிட்ட உங்க ஒப்பீனியன் எல்லாம் கேட்டேன். இஸ் தட் இன்ஃபரன்சியல் டீச்சிங்? Multiplicity of perception. கொஸ்டின் புரியுதா? இப்ப இன்ஃபரன்சியல் டீச்சிங் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? இப்ப நான் கேட்ட கொஸ்டின் உங்ககிட்ட பல ஆன்சர் வந்துச்சு. இஸ் தட் இன்ஃபரன்சியல் டீச்சிங்? இல்ல, இன்ஃபரன்சியல் டீச்சிங் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும். கிளாஸ் ஹேண்டில் முடிச்சோன்னா வாட் யூ திங்க் அபவுட் திஸ் கேட்கணும். தென் ஒன்லி யூ நீட் டு டிரா த இன்ஃபரன்ஸ். எதுவுமே நீங்க டீம் டீச்சிங்னா என்னன்னே சொல்லாம வாட் யூ திங்க் அபவுட் டீம் டீச்சிங் சொன்னோம்னா இட் இஸ் நாட் இன்ஃபரன்சியல் மெத்தட். ரைட், ஹியர் ஆல்சோ யூ கேன் டிரா யுவர் பெர்செப்ஷன் but not the inference. As I said, perception leads to inference. Now whatever you said is a perception, not inference. Unless you understand, then only you can analyze and draw your inference. Okay, question is there or situation is that will it come under inference teaching? Will it come under which type of method? உங்க பேர் டிக் பண்ணிட்டு வந்தாங்க இன்ஃபரன்ஸ். Right, inference. So team teaching is otherwise called as cooperative teaching. கோஆபரேட்டிவ் டீச்சிங். இப்போ உதாரணத்துக்கு காஸ்ட் அக்கவுண்டிங் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் ஒரு செமஸ்டர்ல 4 கிளாஸ்ல இதை ஹேண்டில் பண்ணும். 5 கிளாஸ் எங்க இதுல லயலா காலேஜ் எடுத்தோம்னா there are 5 sections. ரைட், 5 sectionsல இந்த காஸ்ட் அக்கவுண்டிங் 5 யூனிட்ஸ் இருக்கு. ரைட், ஹேண்டில் பண்ணும். இப்போ என்ன பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒரு ஃபேக்கல்டி போவாங்க. ரைட், அப்படிதான் நார்மலா காஸ்ட் அக்கவுண்டிங் அப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு ஏ செக்ஷனுக்கு ஒரு மேம், பி செக்ஷனுக்கு ஒரு சார் அப்படின்னு ஹேண்டில் பண்ணுவாங்க.
டீம் டீச்சிங் ஆர் கோஆபரேட்டிவ் டீச்சிங் I will take first unit in all the 5 sections. Second teacher she will take second unit in all the 5 sections. இன்னொரு teacher she will take the third unit in all the 5 sections. அந்த மாதிரி பிரிச்சுக்கிறது. This is cooperative teaching. இதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா everybody even though the faculty teachers knows the concept எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட ஒரு யூனிட் 5 செக்ஷன்ல எடுக்கிறப்ப they will become so master in that mastery in that particular area, right? One advantage. Second when it goes to students perspective they will come to know the pinpoint explanation on the concept by that particular teacher without any distraction. இப்ப நான் ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துட்டு நானே செகண்ட் யூனிட் எடுத்து தேர்ட் யூனிட் எடுக்கிறப்ப அந்த டிஸ்ட்ரக்ஷன் அதிகமா இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் யூனிட் ஒருத்தர் ஏ செக்ஷன்ல எடுத்துட்டு பி செக்ஷன்ல எடுத்துட்டு சி செக்ஷன்ல எடுக்கிறப்ப சி செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் they will quick span of time they will grasp the matter. புரியுதுங்களா? இப்ப மார்ஜின் ஆஃப் சேஃப்டிங்கிற ஒரு கான்செப்ட் நான் ஒரு 40 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் 41வது வாட்டி சொல்றப்ப it doesn't mean that I am repeating the same thing. I used to repeat the concept, but it's in a different example. 41st time when I explain, everybody will grasp. First time explain பண்ணதுக்கும் 40th time explain பண்ணதுக்கும் difference, right? From the students' perspective, நான் சொல்றேன். Perfect sir. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்டதே இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் அதே தான் 2 வருஷமா படிச்சிருப்பேன், அது வேற. பட் when I explain that அந்த கேப்சர் நல்லா இருக்கும். இந்த மைக்ரோ டீம் டீச்சிங் அது ரொம்ப கண்கூடா பண்ணுவோம். இதுல கண்ட்ரோலிங் மெக்கானிசம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் யூனிட் 1 எடுக்கிறேன், இந்த ஹவர்ல போய் நான் எடுக்கிறேன் அப்படின்னா நான் யூனிட் 1ல சிலது கண்டினியூட்டி வரும், சில கான்செப்ட் கண்டினியூட்டி வரும். நான் முடிச்சிட்டேங்கிற அசம்ஷன்ல I can't take. That's why it is called as cooperative teaching. We should sit and discuss which I am going to handle, how I am going to handle, what are the aids I am going to use அப்படிங்கிறத நம்ம உட்கார்ந்து பேசணும். நான் என்ன ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன கொடுத்துட்டீங்களா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது டீம் டீச்சிங். தட் ஆல்சோ ஹேப்பன்ஸ். சில பேர் டீம் டீச்சிங் சொல்லிட்டு இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 பிரிச்சு கொடுத்துருவாங்க. எப்ப அவங்க சேர்ந்து உட்காருவாங்கன்னா கொஸ்டின் செட் பண்றப்ப சேர்ந்து உட்காருவாங்க. தட் இஸ் நாட் எஃபெக்டிவ் டீம் டீச்சிங். இட் இஸ் நேம் சேக்கு வேணா நான் வாசனா டீம் டீச்சிங் சொல்லலாமே தவிர இட் இஸ் நாட் டீம் டீச்சிங். அதனாலதான் இதுக்கு இன்னொரு நேம் கோஆபரேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் அப்ளை பண்ணும். Sit, lesson plan prepare பண்றதுல உட்காரு. It is highly workout oriented. அதாவது டீச்சர்ஸ் அதிகமா ஒர்க் அவுட் பண்றாங்க. அதே மாதிரி சம்ஸ் கூட அவங்க if it is a problem oriented எந்த சம் எப்படி எடுக்கலாம், right? What method you are going to use அப்படிலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டீம் டீச்சிங் அண்ட் கோஆபரேட்டிவ் டீச்சிங். இது டிஸ்டன்ட் லேர்னிங்ல பாசிபிளா? ஒரு क्वेश्चन. Is that possible for distant learning? Highly possible. நோன்னு சொல்வீங்க, அதனாலதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹைலி பாசிபிள். இப்ப ஆன்லைன் கோர்ஸ் எனி ஆன்லைன் கோர்ஸ் மூக்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்க. அதான் டிஸ்டன்ட் லேர்னிங். ஓகே, டேக் எனி ஆன்லைன் கோர்ஸ் 4 or 5 faculties இருப்பாங்க. they will have different mechanism. It doesn't mean that they are not meeting together and அவங்க தனித்தனியா போறாங்கன்னு அர்த்தம் இல்ல. ஒரு cohesiveness. So team teaching and cooperative teaching came for distant learning mode காண்டி தான் முத introduce பண்ணது, right? So it is highly possible. Then they brought it to the regular mode of teaching, team teaching and cooperative teaching, highly useful, control oriented, right? இது எங்க highly applicable na if you are introducing a new program or new course. Actually program na ipa enna arthamna subjective program da, right? If you are interesting a new program or new course, cooperative teaching is highly useful, right? For forex management, principles of forex management இந்த வரைக்கும் அந்த சப்ஜெக்டே இல்ல. நான் படிக்கிறப்ப அந்த சப்ஜெக்டே இல்ல, ரைட்? இப்போ லாஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் அந்த சப்ஜெக்ட்ல இந்த வாட்டி புதுசா கொண்டு வரோம். லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் புதுசா கொண்டு வரோம். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல you can highly emphasize can be given on team teaching and cooperative. இதெல்லாம் காமர்ஸ் ஓரியன்டா சப்ஜெக்ட் சொல்றாங்க. You can use your own something new கொண்டு வரப்ப you can. மார்க்கெட்டிங் மெட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இது வரைக்கும் யாருமே ஹேண்டில் பண்ணதில்லை, புதுசா சப்ஜெக்ட்.
it could be possible. Team teaching தான் நல்லா இருக்கும். But அப்படி நடக்காது practically. It won't be possible. And everybody will avoid. Finally, the subject goes to the junior most staff. Right? Why did I say teaching is the best profession to be on top, to be marked as literate? Sonella, right? Teaching is the topmost profession to be marked as illiterate. Reason is experienced professor will not handle new subject. If they are so literate, they should take they should be preferred the new subject, no. But if you take in the subject, na 5 வருஷமா இருப்பேன் இதான் எடுப்பேன்னு. Right. Senior staff will take less number of hours than the junior staff. Reason is they are literate. Recording wait to right? How can you say like this? Are you a part of senior staff or junior staff? Right? So it happens. Next. Team teaching la ottu varada aalu senior staff. On time andha nee va na pesikonu da solra. It happens. Cooperative teaching la enga adu adlayum idu sollirukanga enna the teaching fraternities be the same category. Same category, same area. It doesn't mean that senior or junior. The meaning was solada, but it has to be possible area to apply. You should not have any hierarchy. The team teaching la or junior staff illa PowerPoint prepare பண்ணுவாங்க. Right? Senior staff will use that PowerPoint. இதுக்கு பேரு team teaching இல்ல. But they use real life lo வந்து அதான் யூஸ் பண்ணுவாங்க. Right? What is that? Lesson plan prepare பண்றது எல்லாமே ஒரு staff. Okay. Lesson plan actually அந்த staff தான் prepare பண்ணணும். But what happened? Team teaching நம்ம cooperative teaching யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேணாங்கிறத வேலை எல்லாம் இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க. வேணுங்கிறத மட்டும் இவங்க எடுத்துக்கிறாங்க. That is not cooperative teaching. Right? Which of the following doesn't fall part of doesn't fall under the principle of cooperative teaching அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. Then you should be able to choose the right one. அதனால examples கொடுத்தேன். Anything else? Next is interactive mode of teaching. Interactive mode of teaching. What is that? Yes, good. What you said is good. Actually, you சொல்லவே இல்ல. But I said yes, good. Right? Why did I say that? It happens to be an interactive. But online class la அப்படிதான். யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. 70 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. இன்னைக்குள்ள நடந்துச்சு. உடனே நான் கேட்டுட்டு ஒரு 1 minute ஒரு 30 seconds அமைதியா இருந்துட்டு yes, good. What you said is right அப்படின்றுவேன். அவன் என்ன பண்ணுவான்? எவனோ சொல்லிட்டான் போல. ஏன்னா everybody is in different place. Actually சொல்லிருந்தா கேட்டிருக்கணும். அவனுக்கே கேட்டிருக்கணும். பட் கேட்கல. பட் he thinks that someone thought உடனே அவன் ஆன்சர் பண்ணுவான். Okay. Still 32 students not yet answered அப்படின்னு. I never count. It happens to be. 68 பேர் இருக்கான். Chat box la ஒருத்தனா actually I said no good afternoon session na they should tell something some terms which they used in last few classes. I never count. It won't be possible to count each and everything else, right? Still 32 students have not yet answered, have not yet responded for the good afternoon session அப்படினா ஒண்ணே டக் டக்னு இன்னும் அதிகமா வரும். Right, it happens. So interactive teaching is that emulated by teacher or student or management or coordinator. Which one? Who has to emulate? Who has to start interactive teaching? Teacher have to start. Right? Who has to mainstream? Student have to mainstream. Correct. Okay. Correct na. Thank you சொல்றத பார்த்தா. Right? Good. Okay. So whatever the student says, good, excellent, but may not be the right answer.
let us discuss little அப்படின்னு சொல்லணும். It doesn't mean that sir it's not wrong, exactly wrong அப்படின்னு சொல்லக்கூடாது. Interactive method of teaching, whatever is classroom, whatever that emerges in the classroom should be accepted. Even it is a dirty thing, it has to be accepted. Interactive mode of teaching, it is the principle. It has to be taken as a motivating word. Interactive teaching la most important வந்து motivation. Where a method of teaching la motivation is not much needed, but interactive teaching mode of teaching la motivation is mandatory. ஒண்ணுமே பண்ணாட்டனா கூட மோட்டிவேட் பண்ணணும். That's most important. I know Achilles is thinking this. No, actually Achilles in class la irpan enakku theriyum ella class la or Achilles irpan. I never mind that Achilles is there or not. Onno innortha enna nenapan, you Achilles irpan pol, something they think that Achilles than nenikan pol appadinu onno and concept da yosike vera engiyal mind poirundha kuda destruction of mind happens, no. Similarly 12 minutes attention span la vandu nadula ipla solrong. I know Achilles is thinking this rightly appadinu. Okay, that happens. So interactive teaching, so motivation is mandatory, reminder is mandatory. 12 minutes or what it and the attention span of time need to be monitored through interactive teaching. Chumma interaction மட்டுமே கூடாது, நடுவுல it has to, teacher has to speak, have to be அதுக்கு ஏத்த மாதிரி facilitation plan பண்ணிருக்கணும், teachers work out பண்ணிருக்கணும் முன்னாடி. சும்மா இன்டராக்டிவ் டீச்சிங் சில this is a myth. என்னன்னா இன்டராக்டிவ் டீச்சிங் டீச்சர் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லைன்னு அர்த்தம்னு, அப்படி இல்ல. டீச்சர் have to prepare a lot for the interactive mode of teaching. Right, இன்டராக்டிவ் எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்கு சில பேர் கான்ஃபரன்ஸ்ல ஃபெசிலிட்டேட்டர் பேனல் மெம்பர்னு இருப்பாங்க. they will facilitate the entire discussion. அப்படின்னா எதுவுமே ப்ரிப்பேர் நல்லா கவனிச்சு பாருங்க, they will prepare a lot and then come to the conference to facilitate that interactive method. ரைட், அப்ப டீச்சிங் ஃபீல்ட்ல தான் இன்டராக்டிவ் டீச்சிங்னா சும்மா போய் இன்டராக்ட் பண்ண வைக்கிறதுன்னு நடிச்சிட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் சோ. ரைட், டீச்சர் ஹேவ் டு பெர்ஃபார்ம், ப்ரிப்பேர் எ லாட். ரைட், ஹை ப்ரிப்பரேஷன் எதுக்கு அப்படின்னா மைக்ரோ டீச்சிங். செகண்ட் ஹை ப்ரிப்பரேஷன் வந்து இன்டராக்டிவ். மைக்ரோ டீச்சிங் there is a bit மைக்ரோ டீச்சிங்னா 5 minutes எடுக்கிறது தானே, அது ப்ரிப்பரேஷன் அவ்வளவா தேவைப்படாதுன்னு நினைப்போம். அப்படி இல்லை, ப்ரிப்பரேஷன் டைம் இஸ் மோர் தேன் த கிளாஸ் ஹேண்ட்லிங். Right, 5 minutes prepare பண்றதுக்கு more than 15 minutes you need to prepare. 10 times, more than 10 times you need to prepare. There was a talk between the executive director and the faculty. Right, executive director was inviting for the dinner. Right, actually there was a multilingual students interaction. Okay, அதுல வந்து டின்னர் இருக்கும், இல்ல எத்னிக் டின்னர்னு சொல்லுவாங்க. எத்னிக் டின்னர் அந்த கண்ட்ரியோட ஃபுட் வந்து ஷேர் and will have ethnic dinner. It takes for 2 hours, not dinner time 15 minutes இல்ல, for 1.5 hours 2 hours இருக்கும். ஒரு ethnic culture இருக்கும், ethnic dinner ஓட முடியும். Why don't you come and join for the ethnic dinner? No sir, I have tomorrow class. What class tomorrow? Tomorrow we have the tank rehabilitation project class அப்படின்னு சொல்லுவாங்க. Why don't you take that class as an interactive mode? It's a real life oriented. Why don't you take that as an interactive mode? Come for ethnic dinner and join. We need you. Who says that? Executive director. Interactive mode of teaching போடும்னா that to real life situationல இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு interactive mode of teaching போடும்னா it needs high level of preparation. And that may be a flow of thought, ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் அப்படி வந்துச்சு. பட் அதை நான் அப்சர்வ் பண்றப்ப எனக்கே தோணுச்சு, நம்ம தேரியில படிக்கிறப்ப அதுலதான் அதிகமான ப்ரிப்பரேஷன் இருக்குன்னு வந்துச்சு. பட் as an executive director he invites for dinner, for different program, for not to interactive teaching வந்து not to prepareங்கிறத மீன் பண்றேன். It is wrong. It is a myth. மித்னா என்ன சொல்றது? குட்டுத்தனமான நம்பிக்கை. குட்டுத்தனமான நம்பிக்கை. What is the myth of open book exam? ப்ரிப்பேர் பண்ணாம போய் எழுதலாம்ங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு ஈஸியா இருக்கும்னு நினைச்சிட்டு, that is the toughest one. வேற என்ன myth open book? இன்னைக்கு அதான் இன்னைக்கு கிளாஸ்ல ஈஸியா காப்பி அடிக்கலாம் இல்ல. இன்னொன்னு என்னன்னா பசங்க I had power, actually I thought to show you today.
ப்ரொஜெக்டர் சார் வாங்கி வைக்க இன்னைக்கு ஹேவ் ப்ரொஜெக்டர்னாரு. ஸோ அக்கார்டிங்லி ஐ ப்ரிப்பேர் சம் அதர் திங்ஸ் டு ஷோ யூ இன் பிட்வீன். ஏன்னா ஒவ்வொருத்துக்குமே ஐ ஹேட் தட் எக்ஸாம்பிள். ஓகே, அது இன்னைக்கு நல்லா இருந்துச்சு அந்த இன்ட்ராக்ஷன். I will show you that during any other time next class and the example pattern. Right? We discussed about open book exam and how it was, how it has to be, what you thought, what is real. Abdinga discuss panna. 40 minutes interactive class, as you said. Right. The last one is yes. What is that? அன்எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு டைப் இருக்கு தெரியுமா? என்னது? டிஸ்கைஸ்டு. வாட் இஸ் தட்? நாட் எக்ஸாக்ட்லி அந்த ப்ரொஃபஷனல் பீப்புள் செட் ஆக பட் ஏதோ தேவைக்காக அந்த ஒயிட் காலர் ஜாப், எல்லோ காலர் ஜாப், ப்ளூ காலர் ஜாப்னு இருக்கு. ரைட்? That is one way. As you said rightly, biotechnology படிச்சிட்டு பேங்க்ல மேனேஜரா இருப்பாரு. It doesn't mean that he prefers that. இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு, மேனேஜரா இருக்காரு, பேங்க்ல இருக்காரு, ஓகே மாப்பிள்ள நல்லா இருக்காரு, சிக்ஸ்ல இருக்காருன்னு சொல்லுவாங்க. பட் அவர் படிச்சது என்ன, வேலை பார்க்கறது, தட் இஸ் டிஃபரெண்ட். ரைட்? ஸோ சில பேர் சொல்லுவாங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடிடணும்னு தோணுது அப்படின்வாங்க. என்ன ஏதோ ஒரு படத்துல வரும்ல இந்த டைலாக், நண்பன் படத்துல he is good in camera photography, but engineering படிச்சிருப்பான், வெறுப்பு ஒரு இதுல படிச்சிருப்பான். So disguised teaching. What is disguised teaching? What it could be? இவங்க என்ன சொல்றாங்கன்னா சிம்பிள், யூ கேன் ஆல்சோ எக்ஸ்ப்ளோர் லேட்டர். ஸோ வாட் இஸ் தட்? பெர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னு ஒரு தேரி எடுக்கிறேன் எக்கனாமிக்ஸ். எதெல்லாம் பெர்ஃபெக்ட் காம்படிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஓகே, I'm going to handle a class on perfect competition, market perfect competition அப்படின்னு இருக்கு. Substitutability of perfect competition அப்படின்னு ஒரு தேரி சொல்லிட்டாரு. But I will tell them what are not perfect competition, why it is not. Finally, they have to draw what is perfect competition, how it used to be. This is disguised teaching. இதுல என்ன ஒரு மித்து இருக்குன்னா, ஒன்றை தரக்குறைவாக பேசி இன்னொன்றை சொல்லிக் கொடுப்பதுங்கிற மீனிங் இருக்கு. அப்படி இல்ல, இட் இஸ் நாட் மித். அதான் மித்து. இப்ப ஓபன் புக் எக்ஸாமுக்கு என்ன மித்து நம்ம ரொம்ப சொல்றோம், அதே மாதிரி டிஸ்கைஸ்க்கு அந்த மாதிரி மித்து இருக்கு. அந்த மீனிங் படிச்சுட்டு அப்படிதான் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம சில பேர் என்ன நினைக்கணும், ஒரு வாட்டி படிச்சுட்டு we understand from our own term. அது அந்த மீனிங் இல்லை. புரியுதா? நான் என்ன கொடுத்த எக்ஸாம்பிள்ல புரியுதா? What is that? Disguised. போட் மாஸ்னு ஒரு தேரம் இருக்கு. என்னது? bracket of multiplication, division, multiplication, addition and subtraction அப்படின்னு போட் மாஸ் ஷார்ட் ஃபார்ம் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் எடுக்கிறப்பே ஒரு சம் போட்டுட்டு இதை இப்படி எல்லாம் சால்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போட் மாஸை சொல்றேன். ஓகே, ஸோ இட் இஸ் டிஸ்கைஸ்டு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எப்படி பண்ணா தப்பாகும்னு அவனுக்கு தெரியும். ஸோ எப்படி பண்ணக்கூடாதுன்னு அவன் புரிஞ்சுக்குவான். புரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பண்ணணுங்கிறத அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். He learn what, அதாவது it happens, read, study, understand, apply and then learn. இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸ் வந்து டிஸ்கைஸ்டு டீச்சிங்ல அப்படியே ஃப்ளோ இருக்கும். ரைட்? readனா whatever we tell, he reads our mind, whatever we explains. Right? 40 minutes கிளாஸ்ல 30 minutes எதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 10 minutesல என்னன்னு சொல்லி கொடுத்துரு. அவ்வளவுதான். This is disguised teaching. பட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அவன் கடைசி வரைக்கும் கேட்டுட்டு கடைசி இருக்கிறத கேட்காம விட்டான்னா முடிஞ்சிருச்சு. இது பெரிய டிராபேக். கடைசி எல்லாமே கிளாஸ் நல்லா அட்டென்டிவா இருந்தது, லாஸ்ட் ஒரு போன் வந்துருச்சு, அட்டென்ஷன் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ஒரு வாட்ஸ்அப் சவுண்டு கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான். லாஸ்ட் அவன் கவனிக்கலன்னு வச்சுக்கோங்க,
போர்ட் மாஸ் மட்டும் கவனிக்கல, முதல் சொன்னதெல்லாம் கவனிச்சுட்டாங்க. That becomes a reverse. So it's a disguised teaching. வேற என்ன? Next class we will have tomorrow class. Okay. உங்க காமர்ஸ் வந்து 7-8 பேர் ஜாயின் பண்ணிருக்கதா சொன்னாங்க. இன்னும் ஜாயின் இன்னும் வராதனால I thought today they will come. நீங்க வராத actually I thought tomorrow we will start commerce. Okay, but அவங்க இன்னும் வராதனால கன்ஃபார்ம் கேட்டுக்கிறேன். Education methodology we need to cover a little more. Okay, teaching methods, learning method, okay. And then different disabilities, learning disabilities, okay. அதுக்கப்புறம் history of education, அது கொஞ்சம் எப்போ ஆரம்பிச்சாங்க, கொஞ்சம் தியரி பார்ட், அது கொஞ்சம் ஜிகே பார்ட், அது கொஞ்சம் பார்க்கலாம். So that will be covered by tomorrow. And tomorrow we will continue at 6:30. Yes, right. Be on time so that we can start. நம்ம இன்னைக்கு 8 minutes late. Okay. So any doubt? Any doubt? No, sir. No, sir. No doubt? No doubt. Clear, sir. Thank you.